காலை 9 மணிக்கு தொடங்கிய உபவாச ஜெபம் 6 மணித்தியாலம் முடித்திருக்கிறீர்கள். උදෑසන 9ට පටන් ගන්න පැය 6ක් අපි කරගෙන යනවා. இன்னும் 2 மணித்தியாலங்கள் தான் இருக்கு. තව පැය 2යි තියෙන්නේ. இன்றைக்கு இந்த உபவாசமே வேண்டாம் என்று பிரசங்கம் செய்கிறார்கள். අද මේ නිරාර යාත්‍රාව අවශ්‍ය නැහැ කියලා දේශනා කරනවා. உபவாச ஜெபம் எல்லாம் முக்கியம் இல்லை. නිරාර යාත්‍රාව අවශ්‍ය නැහැ. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டோடு முடிந்தாயிற்று. ඒ ඔක්කොම පරණ කිව්සම ඉවරයි. அது எல்லாம் இயேசு செய்து முடித்துட்டார். ඒ ඔක්කොම යේසුස් වහන්සේ කරලා ඉවර කරා. இயேசு உபவாசம் செய்த ஆண்டு எங்க எழுதி இருக்கு? යේසුස් உபவாசம் செய்த ஆண்டு எங்க எழுதி இருக்கு? යේසුස් වහන්සේ කොයිද නිරාර හිටියේ කියලා ආනවා එන්න. இப்ப வேணா இந்த கமெண்ட் அடிக்கிறாங்க கேட்கலாம், போட்டுக்கலாம். දැන් මේ කමෙන්ට්ස් ගන්න අය කියන්න පුළුවන් ඕන. உபவாச நேரத்துல கூட அன்றைக்கு ஷபாத் நாளிலே கூட அவர் தன் சீஷர்களுக்கு அந்த கதிர்களை கொய்வதற்கு கூட கண்டு போட்டு தெரியாத மாதிரி நிற்கிறார். ඒ සබත් දවසේදීත් ඒ ගොවිතැන් ඒ ස්ථානයේදී දෙවියන් වහන්සේ කතා කරන්න පටන් ගත්තා. அப்பொழுது எல்லாரும் குறை சொல்லுகிறார்கள். மாய்மாலமான ஒரு உபவாசம் செய்து கொண்டு வந்தார்கள். ඒ ජනතාව වැරදි කියන්න ගත්තා. මායාකාර නිරාර හිටියා ඒ කාලේ. சொன்னார், நீ இன்றைக்கு ஒரு நாள் கிழமையில ஒரு நாள் ஷபாத் என்று சொல்லி வெள்ளிக்கிழமை 6 மணியிலிருந்து சனிக்கிழமை 6 மணி மட்டும் சாப்பிடாமல் இருக்கிறாயே அன்றி மற்ற எல்லா வேலைகளையும் செய்கிறாய். சில வேளை நீ வேலையே செய்கிறாய் இல்லை, ஆனால் உன் இருதயம் நல்லா இல்லை என்று ஆண்டவர் மிகவும் கண்டிப்பாய் பேசினார். நம்ம දෙවියන් වහන්සේ කතා කරා මේ සබත් දවසේදී උදේ ඉඳන් හවස වෙනකන් නිරාරේ හිටියත් ඒ ස්ථානයේ හිටියත් නමුත් ඔබගේ හෘදය අරි පිළිවෙලට නැහැ කියලා දෙවියන් වහන්සේ කතා කරා. மகேந்திரன் பிரதரையும் நாங்க விஷ் பண்ணல, அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ආ බ්‍රදර්ටත් මා විශ් කරන්න අමතකුණා. එයාට ස්තුතිය පුද කරනවා. அப்பொழுது ஏனென்றால் அவர்கள் பழைய ஏற்பாட்டின் சடங்காச்சாரமாய் ஷபாத் உபவாசத்தை கடைபிடித்தார்கள். අයිකුත් එක පරණ කිවිසුම තිබෙනේ සබත් එක follow කරේ. ஆனால் இப்பொழுது பாஸ்டர் சுரேன் படிப்பித்த இந்த 10 கற்பனைகளை அவர் மறந்து விட்டார்கள். පසුරේ කියපු ඒ දසපන ඒ අමතක කරා. இன்னைக்கு இந்த மாய்மாலமான உபவாச ஜெபம் இன்னைக்கு சபைகளுக்குள்ளே ஊடுருவி வந்திருக்கிறது. අදහස මායාකාර නිරාර යාත්‍රා සභාව තුළ තිබෙනවා. 10 லிருந்து 11 மணி வரையும் உபவாச ஜெபம் பாருங்கள். කායින්ද 11 වෙනකන් නිරාර යාත්‍රාව. அது என்ன உபவாசம்? ඒ මොනවා නිරාර යාත්‍රාවද? அதை விட கொஞ்சம் படி கூடி 10 லிருந்து 12 மணி வரையும் உபவாசம். ඊට වඩා පොඩ්ඩක් වැඩි වෙනවා 10 ඉඳන් 12 වෙනකන් කියලා කියනවා. அதுக்கு மேல எல்லாம் ஜனம் இருக்காது. ඊට වඩා ජනතාවට ඉන්න බෑ. Caroline, how old are you? Steffi, how old are you? 22 years. Caroline, how old are you? 20. John, how old are you? 19. வேற யார் பிள்ளைகளோ? சங்கரிக்காவுடைய மகன். நீங்களா சொல்லக்கூடாது, நாங்க இன்னொன்று சொல்ல போறேன். காலை 9 மணிக்கு வந்ததை சொல்ல போறேன். திருப்பியே 9 மணியிலிருந்து காலை 4 மணிக்கு பிரயாணம் பண்ணி இந்த பிள்ளைகள் வந்து வாத்தியம் வாசித்து கொண்டு இருக்கிறார்கள். උදේ 4ට එක්ලන් ගමන් කරන් ඇවිල්ලා තාම වාද්‍ය බාට පාවිච්චි කරන්නේ. 9 மணிக்கு வந்து அமர்ந்த பிள்ளைகள் அப்படியே இருக்கிறார்கள். උදේ 4ට ඇවිල්ලා 9 ඉඳන් මේ ස්ථානේ වාද්‍ය. தாய் தகப்பனுடைய கையில இருக்கிறது பிள்ளைகளை நடத்துகிற வழி. ඒ දෙවියන් වහන්සේගේ දෙමාපියන් කොහොමද දෙවියන් වහන්සේ තුල දරුවන්ව මඟ පෙන්නන්නේ? தாய் தகப்பன் சரியா நடத்தினால பிள்ளைகள் தேவ சமூகத்திலே வந்து இருக்கிறார்கள். දෙමාපියන් දරුවන්ව හරියට මඟ පෙන්නපු නිසා තමයි දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය. சபை போதகர்கள் சரியாக நடத்தினால் பிள்ளைகள் வளருகிற, சபை விசுவாசிகள் சரியாக இருப்பார். සභාවේ ඉන්න නායකයෝ අරියාකාර ජනතාව මඟ පෙන්වලා දරුවෝ කීකරු වෙනවා. பாஸ்டருக்கு ஒரு 3 மணி நேரம் இருக்க முடியாது சபையிலே. නිරාරව පැය 3ක් ඉන්න බෑ සභාවක. ஒரு நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் என்று அழைத்திருந்தார்கள் ஒரு சபையிலே. දවස් සභාවක් හැදෙවුවා නිරාර යාත්‍රාව කියලා. நாமளும் சரி இந்த நாள் உபவாசம் இருக்கிறோம், சரி இன்னைக்கு உபவாசம் இருந்து போவோம் என்று போய்விட்டாயிற்று. මම හැමදාම නිරාරේ ඉන්නවනේ කමන්නේ අදත් නිරාරේ ඉමු කියලා මම ඉඳලා ගියා. ஜனங்கள் வருவார்கள் உபவாசத்தோடு. ආම වෙනවා ඒ ස්ථානේ නිරාරව. போய் உபவாச ஜெபம் எல்லாம் முடிந்து வெளியே ஒரு நடுவுக்குள்ளே அடுத்த ஆராதனை. නිරාර ඒ ස්ථානේ ඉවරයි. යාපත්තේ තවත් නමස්කාරය. அந்த டாக்டர்ஸ் செய்துவிட்டு அடுத்த ஆராதனைக்கு போய்விட்டார்களோ ඒ வந்த டாக்டர்ஸ் ඒ ආපු වෛද්‍යවරු කොහොමද නමස්කාරය ඉවර කළා අනිත් නමස්කාරයට ගියාද? அப்படி நமக்கு அடுத்த ஆராதனை போகும் பொழுது வெளியே ஒரு சகோதரி வந்தார்கள். ඒ වගේ අපිට තවත් නමස්කාර තිබෙන නිසා අපි එළියට යද්දී තවත් සහෝදරියෙක් ඉදිරියට அவருடைய ආවා. வாய் எல்லாம் சாப்பாடு. එයාගේ කට පුරාම කෑම. இங்க சீனி கொஞ்சம் இருக்கு, என்ன இங்கால கொஞ்சம் சீனி சம்பளம் இருக்கு. சீனியை சாப்பிடுறது, உரப்பையும் சாப்பிடுறது. அறிவும் இல்ல, பகுத்தறிவும் இல்ல. එක පැත්තකින් සීනි අනිත් පැත්තේ සීනි සම්බල මොලේ අරියාකර පෑදිලි නෑ. உரப்பையும் விழுங்கணும், சீனியையும் விழுங்க. දැවිලා කන්න ඕනේ සීනිත් කන්න ඕනේ. அதுல பாஸ்டர் சொன்னார், இவதான் பிரதர் இந்த வைஃப். පාස්ටර් කිව්වා මෙයා තමයි මගේ භාර්යාව. இவதான் இந்த வைஃப்.
නැත්නම් මගේ භාර්යාව. Praise the Lord, sister. හයිසර්. உபவாச ஜெபத்தில் அவரை நான் காணவில்லை. නිරාරයක් තමයි යව දැක්කේ නෑ. நான் இருந்தது 3 மணித்தியாலம் தான் அந்த உபவாச ஜெபம். ඉතින් පැය 3යි. இன்னும் 1 மணித்தியாலம் இருக்கிறது உபவாச ஜெபம் முடிய. තව පැයක් තියෙනවා ඉවර වෙන්න නිරාරයක් තව. அந்த 1 மணித்தியாலம் இருந்தால் அடுத்த செய்தியை செய்ய முடியாது அடுத்த ஊழியத்தில். ඒ තවත් පැයක් මම හිටියා නම් අනිත් දේශනාව කරන්න බැරි වෙනවා මට. அந்த 3 மணித்தியாலத்தில் ஒரு 5 தடவை இந்த பாஸ்டரை காணவில்லை. ඒ නිරාරයක් තමයි ඒ පැය 3 පස්තරක් ඒ පාස්ටර් පේන්න දුගියා. பாஸ்டர் இல்லை. පාස්ටර් නෑ. வருவார் வந்து பாப்பார் சவுண்ட பாப்பார் போயிடுவார். එනවා බලනවා යනවා. அப்ப எப்படி ஜனம் இருக்கு? එහෙනම් කොහොමද ජනතාව நாம் සමාන? இருந்தால்தானே ஜனம் இருக்கு. මම ඉතියුත් තමයි ජනතාව ඉන්නේ. நாம் செய்தால்தானே ஜனம் මම செய்வார்கள். කරොත් තමයි ජනතාව කරන්නේ. இல்லாட்டி ஊருக்கு உபதேசம் உனக்கு இல்லையடின்ற ஒரு இது இருக்கே பழமொழி அப்படி ஆயிடும். දේශයට තම උපදේශ මුඩට නොවේ කිව්වා වගේ තමයි තිබෙන්නේ. ஜனத்துக்கு பாரங்களை சுமத்துவார்கள். ජනතාව සෙනගනේ බාර දානවා. அவர்கள் தங்கள் விரலால் கூட தொட்டு பார்ப்பதில்லை. නමුත් ඒක අතින් ඇඟිල්ලන්වත් අතගසලා බලන්නේ இது නැහැ. வேதனை அருமையானவர்களே. ඊටම දුකයි. அப்ப அப்படி வருகிற ஜனங்களுக்கு கடவுள் விடுதலை தருவார். කොහොමද දෙවියන් වහන්සේ ඉන්න ජනතාවට නිදහසක් දෙන්නේ? காலை 4 மணியிலிருந்து தலை வேதனையாய்தான் இருக்கிறது. උදෑසන 4 ඉඳන් ඉස්සරහදී அந்த வேதனை என்று போய் வீட்டுல படுத்திருக்கிறதா? ඒ ඉස්සරහදී කියලා මම නිවස කියලා නිදා ගන්නවද? தலை வலிக்கதான் செய்யுது. ඉස්සර ඉදනවා තමයි. ஆனா ஜனங்கள் உபவாசத்துக்கு வந்திருக்கிறார்கள். ජනතාව නිරාව ඇවිස්සිටිනවා යාත්නාවට. முடியாவிட்டாலும் வந்து இருக்க வேண்டுமேனா? මම තැවි තින්න ඕනේ මොනවා වුණා? 4 மணியிலிருந்து சேகரத்தின் தலை அடிக்கிறது பயங்கர வேதனையா இருக்கு. 4 ඉඳන් මම කියනවා මට ඉස්සරහදී කියලා මගේ භාර්යාවට කිව්වා. இல்லாவிட்டால் ஒரு உதாரணம் இல்லையே நாம் செய்வதில்லை. නැත්නම් කිසිම තීරුවක් නැහැ මම ඔක කරන්න කියලා. இந்த பாசஸ் எல்லாரையும் கூட்டி கொண்டு ஒரு கண்டெஸ்ட் வைக்க விடுங்கள். நீங்கள் ஊழியக்காரர் எல்லாரையும் சேர்த்து ஒரு போட்டி வைக்க விடுங்க. ஆத்மீக போட்டி. ඒ කියන්නේ පාසස් වල ඔක්කොමලා ගෙනල්ලා නම් ආත්මික දිවිල්ලා දිවන්න දෙන්න. பாசம் என்ன? உபவாசம் பண்ணணும், ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், முழங்கால் இருக்கணும், நித்திர முடிச்சு ஜெபிக்கணும், இப்படி எல்லாம் இருக்குதானே. இதெல்லாம் யாரு சரியா செய்யறாங்கன்னு நீங்க விசுவாசிகள் இருந்து ஒரு 5 நாள் பாசஸ பரிசோதிச்சு பாருங்க. පාස්ටර් කොල්ලෝ කොහොමද ඒගොල්ලෝ නිරාරේ ඉන්නේ කොහොමද යාත්‍රා කරන්නේ කොහොමද ඊවාසික අභිමුඛයෙන් යාත්‍රා කරන්නේ ඔය ගැන කියලා ඕගලන් ඉඳලා පරීක්ෂා කරලා බලනවා. அப்ப தெரியும் எது உண்மை, எது கள்ளம், எதுக்கு இருக்க முடியும், எது செய்யாது, இல்லாட்டி எது பிரசங்கம் மட்டும்தான் வீரன் என்று தெரியும். එතකොට ඔයගලන්ට තේරෙන්නේ කවුද ඇත්ත සැබෑ මේ යාත්‍රා කරන්නේ කොහොමද දේශනා කරන්නේ සැබෑව ඉන්නවද කියලා ඔබට දැනගන්න. ஆத்மீகத்திலே வளருங்கள் வளருங்கள் என்று நாம ஆத்மீகத்திலே இல்லாவிட்டால் எப்படி சபை அந்த ஜனங்களுக்கு ஒரு ஆத்மீகம் இருக்கு. ආත්මික වර්ධනය වෙන්න කියලා මම කොච්චර කිව්වත් මම වර්ධනය නැතුව කියලා වැඩක් නැහැ. ஆகவே இத பேச போனா இன்னைக்கு கோவம் வந்து சண்டை வந்து எச்சி வாங்கி கத்தியே முடிஞ்சிருங்க. මම කියන්න කියන තරහා ගිල්ලා ගෝරි කරලා ප්‍රශ්නම ඇති වෙනවා. அதை விட அந்த பிரசங்கம் அந்த பிரசங்கத்துக்குள்ள இன்னொரு வரும். ඒ නිසා ඒ දේශනාව තුළට ආපසු වෙනවා. உபதேசங்களை கேட்டீர்கள், அநேக உபதேசங்கள் கேட்டீர்கள். ගොඩක් උපමාවල ඇසුවා ඔබ. උපදේශங்களை கேட்டீர்கள். අනුශාසනා ඇසුවා. අනුශාසනා සමග ඔබලා උපදේශවලට ගොඩාක් උපදේශවල අනුශාසනාවලට ඔබලා සවන් දුන්නා. நல்ல உபதேசங்களுக்கு செவி கொடுத்தீர்கள். යාපත් අනුශාසන වලට සවන් දුන්නා. நல்ல பிரசங்கங்களுக்கு செவி கொடுத்தீர்கள். යාපත් දේශනාවලට සවන් දුන්නා. நல்ல பிரசங்கங்களை கேட்டீர்கள். பாஸ்டர் செய்தார், அருள் செய்தார், டாக்டர் கேத்தரின் செய்தார்கள். நல்ல பிரசங்கங்களுக்கு செவி கொடுத்தீர்கள். කියන්න ආයේ උන්ට දේශනාවල ඇසුවා. இப்பொழுது நீங்கள் பார்ப்பது இந்த 2.5 மணி நேரத்துக்குள் මේ මොහොතේ මේ පැය කමාරක ඇතුළතදී බලන්නේ முதல் கொஞ்ச நேரம் ஒரு வேத பாடம், ஒரு சின்ன பைபிள் ஸ்டடி, පොඩි දේවනාසික වචන අසන්න යන්නේ. விவசாய பாடம், ව්‍යවස්ථාවේ පාඩම. ஒரு பைபிள் ஸ்டடி, சின்ன ஒரு பைபிள் ஸ்டடி. ඒ ව්‍යවස්ථාවේ පාඩම තියා தயவு බලන්න. செய்து ஒரு பெண்ணையும் பேப்பரையும் எழுதி கொள்ளுங்கள். කරුණාකර පැනත් කොලයක් ඔබගේ අතේ ගන්න. இல்லாவிட்டால் யாருக்கும் பிச்சு கொடுங்க. ஒரு பேப்பர் பிச்சா ஒண்ணுமே அழிஞ்சு போகும். ඔබ ළඟ නැත්තම් කොලයක් ඉරලා දෙන්න. ඔය ඒ නිසා ඔතන විනාශක් වෙන්නේ නැහැ. பென் பென்சில் இல்லாவிட்டால் கேட்டால் பிரதர் சிஸ்டர் எடுத்துருவாங்க. பாஸ்டர் ஜோஷுவா எடுத்து கொடுப்பாரு. அவர் தியாகி, எல்லாம் கொடுப்பார். பென் பென்சில் இருந்தால் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள், கட்டாயம் தேவை. முதல் ஒரு அரை மணி நேரம் ஒரு பைபிள் ஸ்டடி, அதன் பின்பதாக தான் பிரசங்கம். විනාඩි 5ක් ඇවිල්ලා ව්‍යවස්ථාව ගැන කියලා දෙන්න. சபை என்கிற தலையங்கத்தை போட்டுக் கொள்ளுங்கள். සභාව කියන්නේ ඒ වචන ලියා மாத்ருகாவ සභාව சபை සභාව කියන්නේ அல்லது ஆலயம்
නැත්තම් දේවස්ථානය. Just put a heading as church or temple. ඒ මාතෘකාව සභාව ඕ දේවස්ථානය. இன்னைக்கு சபை நடத்துவார்கள், ஆலயம் என்று செய்வார்கள். என்ன செய்கிறோம், யாருக்கு செய்கிறோம் என்பது தெரியாமல் செய்கிறார். අද දවසේ සභාව කරනවා කාටද සභාව කරන්න කියලා දන්නේ නැතුව කරගෙන ඉන්නවා. உண்ட சபை பெருசா, என்ன சபை பெருசா? ඔබගේ සභාව ලොකුද මගේ සභාව ලොකුද? உண்ட சபை ஜனத நான் எடுப்பேன், உண்ட சபையை நான் ගන්නවා. இன்னைக்கு சில கள்ள நரிகளை போல தெரிகிறார்கள், சபையே வந்து களவெடுக்கிறார்கள். ගොඩාක් දෙනෙක් ඇවිල්ලා නරියෝ වගේ එනවා සභාව මොසෝක කරගෙන இப்ப යනවා. ஜனங்களை தான் எடுப்பாரு, இப்ப சர்ச் பில்டிங்கே வந்து எடுக்க பாருங்க. ඉස්සරහට ජනතාව ගත්ත චර්ච් බිල්ඩින් එකකම සොරකම් කරන්න බලනවා. ஏன் நேர் வழியாவா, ஏன் கள்ள வழியாவார? ඇයි කෙලින් අතට එන්නේ? ඇයි සොර මාර්ගෙන් கள்ள එන්නේ? வழியாவாரவன் யார் என்று வேதம் சொல்லுது? දෙවියන්සේ වචනේ කියනවා සොර මාර්ගෙන් ඉන්නේ කවුද කියලා. திருடனும் கொள்ளைக்காரனும் தான் திருட்டு வழியாய் வருவார். සොරයි මිනිමරුම් කාරය විතරයි සොරකම් කරන මාර්ගෙන් உண்மையான එන්නේ. மேய்ப்பன் நேர் வழியாய் நடத்தி செல்வார். එන්නරලා අරියාකාරයෙන් අරි මාර්ගෙන් එනවා. உங்களுக்கே தெரியும், நான் சபை துறக்கிறேன்டா ஐயா 1999ஆம் ஆண்டு தொடங்கி இருப்பார்கள். ඔබට දන්නවා 1992 දී විතර අපි සභාව පටන් ගත්තේ. என்னிடம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறது. ஐயா ராஜேந்திரம் அவர்கள் 1999ஆம் ஆண்டு பதிந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறது. 1992 දී පාර්ලිමේන්තුවේ කරා. அனுநாமே 99 දී රෙජිස්ටර් කළා කියලා අපිට රෙජිස්ට්‍රේෂන් තියෙනවා. 2011ஆம் ஆண்டு நான் ரீ ரெஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் என்னிடம் இருக்கிறது. 2011 අපි රී රෙජිස්ටර් කරපු එක රෙකෝඩ් එකක් තියෙනවා අපලඟ. இந்த சபை தொடங்கி இப்பொழுதுதான் 1.5 வருஷம். අපි මේ සභාව පටන් ගන්න අවුරුදු එකමාරයි දැන්. இது தேவ கிருபையிலே நடத்தப்பட்டு கொண்டு போகிறது. දේවදාසගේ කරුණාව දේවදාස මඟ පෙන්නගෙන යනවා. இங்க ஒரு ஸ்பெஷல் பாட்டு பாடி யாரும் வந்து காணிக்கை எடுத்தாங்களா, உங்களோட பேக் நீட்டினாங்களா? මේ කවුරුයි ඇවිල්ලා ගීතිකාව ගායනා කළා සල්ලි ගත්තාද? இல்ல பாட்டு ஒன்று பாடிட்டு காணிக்கை கொண்டு போட சொன்னாங்களா? ගීතිකාව ගායනා කරලා පඳුරු ගෙනත් දාන්න කිව්වද? விரும்பினா அதுல இருக்கிற ஒரு பொருளை நீங்க வாங்கி கொண்டு அந்த காசு கொடுங்கன்னு தான் சொன்னாங்க. කැමති නම් එතන ඔයගලන්ට කැමති නම් විතරක් තමයි දෙන්න කියලා காணிக்கைக்காக அல்ல ஊழியம். පාණ්ඩුට නිසා නොවේ සේවාව. ஊழியத்துக்கு காணிக்கை தேவை, සේවාවට පඳුරු අවශ්‍යයි. ஆனால் காணிக்கை பணத்துக்காக அல்ல ஊழியம். පඳුරු වලට නොවේ සේවාව. இன்னைக்கு சில சபைகளை நடத்தும் பொழுது අද සමහරක් දේවස්ථාන ගොඩ මඟ පෙන්නදී ஒரு பிரதர் அன்னைக்கு வந்தாரு. එදා බ්‍රදර් කෙනෙක් ආවා. ஏன் பிரதர் சர்ச் விட்டு வந்தீங்க? ඇයි සභාව අතරලා ආවේ කියලා ඇහුවා. சிலர் அந்த சர்ச்சுக்கு போங்க. කරුණාකරේ සභාවටම යන්න. நான் 7 முறை வரவழைக்கிட்டேன் அந்த நடந்த விஷயங்களை கண்டு. මම අත්සරයක් එන්න පටන් ඒ වෙච්ච දේ ஆனால் இந்த முறையோடு என்னால் முடியாது, என்னை அனுப்ப வேண்டாம், அந்த சபைக்கு நான் போக முடியாது. ඊට වඩා මට ඉන්න බෑ ඒ සභාවට යන්න බෑ කරුණා. என்ன நடந்தது? මොනවාද උනේ? இல்ல ஊழியம் முடிந்தது, துதி ஆராதனை முடிந்தது. සූති නමස්කාර ඉවර වුණා. நான் பிள்ளை அழுதல் என்று வெளியே தூக்கி கொண்டு வந்தேன். මම දරුවාව අඬනවා කියලා එළියට උස්සගෙන ගියා. worship செய்த 3 பேர் வெளியே இருந்து சிகரெட் குடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். worship කරපු ඒ තුන් දෙනා එළියේ ඉඳන් සිගරට් බීගෙන ඉන්නවා. அதிலே ஒருவன் ஆல்கஹால் பாட்டிலை வைத்திருந்தான். එතන එක්කෙනෙක් ඇවිල්ලා අල්කොහල් බොටලක් අතේ තියාගෙන ඉන්නවා. என்ன பிரதர் நீங்க இப்பதான் worship பண்ணீங்க சிகரெட் குடிக்கிறீங்கன்னு சொல்றீங்க? මම ඇහුවා දැන් නේ worship කරේ දැන් ඇවිල්ලා සිගරට් බොනවනේ කියලා. இந்த வேலையை பாரு, பாஸ்டரை அனுமதி தந்திருக்கிறார் என்று சொன்னார். ඔබගේ වැඩ බලාගෙන පාස්ටර් අපිට පර්මිෂන් දීලා பாஸ்டர் තියෙනවා. நான் போய் கேட்டேன். මම පාස්ටර්ගෙන් ගිහලා ඇහුවා. பாஸ்டர் என்ன பாஸ்டர் அவங்க சிகரெட் குடிக்கிறாங்க, மேடையில இருந்து worship பண்றாங்க. පාස්ටර් මේක සිගරට් බොනවා පුල්පිට් එකේදී නමස්කාර කරනවා. கண்டுகொள்ளாதீங்க பிரதர், நீங்க உங்களோட வேலையை மட்டும் பாருங்க, கண்டுகொள்ளாதீங்க. ඒක ගණන් ගන්න එපා. ඔයාගේ වැඩ විතර බලන්න நீ කියලා. ஒரு ஊழியக்காரனா, உண்மையான ஒரு ஊழியக்காரனா? ඔබ සැබෑ සේවය කරන දේවදාසයෙක්ද? அப்ப பாஸ்டர் கேட்டா என்ன சொல்றாங்க அவங்க? පාස්ටර්ගේ අපුව එක මොනවද ඔබ කියන්නේ? சனம் போயிரும், ජනතාව යනවා. சனம் போனா காணிக்கை குறைஞ்சிடும். ජනතාව ඥාන පඳුරවන්න වෙනවා. காணிக்கை வாரத்துக்காக එහෙනම් පඳුර වෙන නිසා நீ எந்த பாவமும் மேடையில வர்றதுக்கு அனுமதி கொடுப்ப. ඔබ ඕන පවක් මේ දෙවියන්වහන්සේගේ දේවස්ථානයට එන්නට ඉඩ දෙනවා. காணிக்கை பட்டி நிரம்புறதுக்காக அவன் விபச்சாரம் செஞ்சுட்டு அந்த செகண்ட் விபச்சாரம் செஞ்சுட்டு மேடைக்கு வந்தாலும் நீ அனுமதி கொடுப்ப. ඔබගේ පඳුරු පෙට්ටිය පිරෙන්න නිසා ඔය ඇවිල්ලා අනාචාරකම් කරලා ආවත් ඔතනට රින්ගන්න ඉඩ දෙනවා. இவ்வளவு பயங்கரமான ஆக்கினை வரப்போகிறது. ඔබට කොච්චර භයානක විනාශයක් ඇති වෙන්නද යනවා. அவனுடைய ஆலயம் அவ்வளவு அற்பமாய் போயிச்சா? දෙවියන්වහන්සේගේ දේවස්ථානය එච්චර බොරු දෙයක්ද? மிஸ்டர் ரிஷானா வெல்கமியும் அது கதவை மூடிடுவாமா. சத்தம் கேட்டா அவன் அடுத்த சைட்ல இருக்கிறவங்க பிசாசு பிடிச்சிடும். அவன் வந்து 10 தரம் கேள்வி கேட்டுட்டு இருப்பான். ඒ දොර වහන්න පිටිපස්සේ ඉන්න අය ஏதாவது ஒரு கதவை மூடி விடலாம், பின் கதவை மூடலாம். இல்லாடி வந்து சவுண்டா இருக்கு நீ டிஜே போட்டு ஆடுவ, கூத்தாடுவ, கும்மாளம் போடுவ, உனக்கு அதெல்லாம் சத்தம் இல்ல. கடவுளுடைய சத்தம் கேட்டா இருக்க முடியாது வீடு. ඩීජේ දාලා ඕනෙම පිස්සුව
නටන්න පුළුවන් නමුත් දේවාංශයේ සත්‍යාපකම උඩ ඉවසන්න බෑ. இப்படி சபை சபை என்று சொல்லிவிட்டு சபை நடந்து தெரியாமல் நடத்தி මේව கொண்டிருக்கிறது. සභාව කියලා සභාව මඟ පෙන්වන්න බැරව දන්නතුව මඟ පෙන්නනවා. சபை என்றால் என்ன? සභාව කියන්නේ මොකද්ද? இயேசு தன் ரத்தத்தை சிந்தி சம்பாதித்து தந்தது. දෙවියන්වහන්සේගේ රුධිරය සැලුවා මේ සභාව වෙනුවෙන්. இயேசு தன் ஜீவனையே கொடுத்தார். இயேசு යේසුස්ගේ ජීවනය දුන්නා. அதை நீ அற்பமா எண்ணுகிறாய். ඒක සුළු කොට සලකන්න එපා. அம்மா லைவ் போகுதா? கட்டாயம் லைவ் அனுப்புங்க. ப்ளீஸ் அனுப்புங்க லைவ். சபை சபை என்று மாய்மாலமாய் நடத்துகிறார்கள். සභාව කියලා මායාකාර විදිහට මඟ நான்கு පෙන්නනවා. விதமான சபைகளை ஆலயம் வேதம் சொல்லுகிறது. ඒ කියන්නේ දෙවියන්වහන්සේ කැමති නැති ඕනෑම සභාව நாலு விதமான சபைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. සභාවල අතරක් ගෙන දෙවියන්වහන්සේගේ වචනේ කියනවා. battery down da can I have another mic? ஒன்று, එක நீங்களே தேவனுடைய சபையாய் இருக்கிறீர்கள். ඔබමයි දෙවියන්වහන්සේගේ දේවස්ථානය කියලා කියලා තිබෙනවා. தனிப்பட்டவனை பிரதர் அருள் எடுத்தால் அவர்தான் சபை. தனித்தனியான சபை. තනි උගන්නේ සභාව. பாஸ்டர் ஜோன் பிரதர் ஜோன் எடுத்தால் பிரதர் ஜோன் தான் சபை. බ්‍රදර් ජෝන් ගත්තොත් බ්‍රදර් ජෝන් තමයි සභාව. பாஸ்டர் ஜோஷுவா எடுத்தால் அவர் ஒரு சபை. පාස්ටර් ජෝෂුවා ගත්තොත් එයා සභාව. டேரன் எடுத்தால் டேரன் ஒரு சபை. ඩාරන් ගත්තොත් ඩාරන් සභාව. அவர்கள் தேவனுடைய சபையாய் ඒක இருக்கிறார்கள். දෙවියන්වහන්සේගේ දේව සභාව. இது ஒரு விதமான சபை வேதம் சொல்லுகிறது. මේ එක් වගේ සභාවක් කියලා තිබෙනවා. ஒன்று கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. එක කොරින්තිය 3:16 ඒ වගේ කියලා තිබෙනවා. அடி கோட் மைக் பாவிக்கிறேன் நான் சத்தம் தனிப்பட்ட மனுஷனை சபை என்று வேதம் சொல்லுகிறது. තනි මනුෂ්‍ය සභාව කියලා දේව ව්‍යවස්ථාව කියනවා. தனிப்பட்ட மனுஷன் சபையாய் இருக்கிறார். තනි මනුෂ්‍යයන්ගේ සභාව කියලා සිටිනවා කියලා තියෙනවා. தனிப்பட்ட மனுஷன் சபை. තනි මනුෂ්‍යයන්ගේ සභාව. இரண்டாவது உங்களுடைய குடும்பம் ஒரு சபை. දෙවනිය පවුලගේ සභාව. குடும்பமாய் நீங்கள் வாழுகிறது ஒரு சபை. ඔබ පවුලක් ලෙස ජීවත් වෙන එක සභාවක්. செக் பண்ணிட்டே தாங்க பேசினோனே வராது சதா. குடும்பம் என்பது ஒரு சபை. That's enough. පවුල් කියන්නේ සභාවක්. I think we don't hear the monitor. That's why it's lacking. It's fine. That's fine. சபை உங்கள் குடும்பம் ஒரு சபை. ඔබගේ පවුලේ සභාවක්. உங்கள் சபையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ඔබගේ සභාව ඔබ පාලනය කරන්න ඕනේ. மூன்றாவது சபை තුන්වෙනි සභාව. இந்த ஆலயம் என்கிற சபை. මේ දේවස්ථානය කියන්නේ සභාව. மண்டபங்களாய் கட்டப்பட்ட சபைகள் தேவனாய் ஆராதிக்கிற இடங்கள். දේවස්ථානයක් ලෙස ගොඩනගනු ලැබුණු ඒ සභාව දෙවියන්වහන්සේගේ දේවස්ථානය. நான்காவது சபை හතරවෙනි සභාව. இந்த ஆத்மீகம் என்கிற சபை. ආත්මික කියන්නේ සභාව. Spirituality is the fourth church. ආත්මික සභාව කියන්නේ හතරවෙනි සභාව. Bible depicts four kind of churches. සභාව පෙන්වු කරන අතර සභාවල අතරක්. One, you are the temple of God. You are the church. ඔබමයි සභාව කියලා දේවස්ථානය කියලා දෙවියන්වහන්සේ. Second, your family is a church. දෙවෙනි කෙනා ඔබගේ පවුල් ජීවිතය සභාවක් කියලා. Third, this building and the congregation is the church. තුන්වෙනිය කියනවා මේ ගොඩනැගිල්ල දේවන්වහන්සේව නමස්කාර කරන දේව සභාව Fourth, කියලා. the spiritual realm is a church. හතරවෙනිය කියනවා දේව ආත්මික සභාව කියලා කියනවා. இந்த நான்கு சபைகளை குறித்து வேதம் මේ சொல்லுகிறது. සභාවල අතරගෙන දේවන්වහන්සේගේ දේවස්ථාන කියනවා. முதலாவது இந்த நான்கு சபையின் உத்தரவாதமும் உங்கள் கையிலே இருக்கிறது. මේ සභාවල අතරම ඔබගේ අස්සෙන් පාලනයට දේවන්වහන්සේ දීලා තිබෙන්නේ. இந்த நான்கு சபைகளின் உத்தரவாதம் உங்களுடைய கையிலே මේ இருக்கிறது. සභාව අතරටම ඔබ තමයි වගකීමක් කියන්න ඕනේ. நீங்கள் சபையாய் இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுகிறது. 1 කොරින්තිය 6:19 කියනවා ඔබමයි සභාව. நீங்களே தேவனுடைய ஆலயம். ඔබමයි දේවස්ථානය කියලා. நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ඔබමයි දේවස්ථානය කියලා කියනවා. So write it down. You are the temple. You are the church. කියන්න ඔබමයි දේවස්ථානය ඔබමයි දේවන්වහන්සේගේ දේවස්ථානය කියලා කියන්න. அந்த சபை அழிய தேவனுக்கு விருப்பம் இல்லை. ඒ සභාව විනාශ වෙන එක දේවන්වහන්සේ කැමති නොවේ. இரண்டாவது சபை உங்கள் குடும்பம். දෙවෙනි සභාවේ ඔබගේ පවුල් ජීවිතේ இது அழிவது கர்த்தருக்கு பிரியமில்லை. ඔයක විනාශ වෙන එක දේවන්වහන්සේ කැමති නොවේ. ஏன் குடும்பங்கள் பிரிய வேண்டாம்? ඇයි පවුල් බෙදෙන්න ඕනේ? கடவுள் இல்லாவிட்டால், ස්වාමි පුරුෂයා නැතුවියෝ கடவுளுடைய ஆத்மீகத்திலே நடத்தப்படாவிட்டால் ඒ ස්වාමි පුරුෂයා විදියට මාර්ගයෙන් පෙන්නු කරන්නේ නැත්නම් அந்த குடும்பங்களுடைய வாய்ப்பு இருக்கிறது. ඒ පවුල් ජීවිතේ බෙදෙන්න சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், සමහර පොඩි சின்ன මිස්අන්ඩර්ස්ටෑන්ඩින් ஆர்கியூமெண்ட், පොඩි ආගිමන්ට්ස් விட்டு கொடுக்க முடியாத நிலைமை. අතාරලා දෙන්න බෑ. இந்த புருஷன் தானே பரவாயில்லை, அடுத்த முறை பார்க்கலாம். මගේ ස්වාමි පුරුෂයා නේද අතාරලා දෙමු කියලා. இந்த மனைவி தானே அடுத்த முறை சரியாகி கொள்ளலாம். මගේ භාර්යාව තමයි කමන්නේ කියලා අතාරලා දෙන්න. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் குடும்பங்களை அழித்து விட்டு போய்விடும். කුඩා කුඩා දේවල් සම්පූර්ණ පවුල් ජීවිතේ විනාශ වෙනවා. நீ செய்யாவிட்டால் நான் செய்ய மாட்டேன், அடம் பிடிப்பது அது இது என்று
குடும்பங்கள் அழிந்து போகும். නුඹ කරන්නේ නැත්නම් මම කරන්නේ මම කරන්නේ නැත්නම් නුඹ කරන්නේ කියලා ඒම ආගිමන්ට්ස් ඇවිල්ලා ඔතන පෞල් ජීවිතේ இதிலே හැදෙනවා. இரண்டாவது சபையுடையது. මේ ගන්න දෙවනි සභාව ගැන இந்த சபை கட்டப்படுவதை தான் தேவன் விரும்புகிறார். මේ සභාව ගොඩනගෙන එක තමයි දෙවනසේ කැමැත්ත. மூன்றாவது சபை, තුන්වෙනි සභාව the congregational church. ඒ කියන්නේ ගොඩනගිල්ල දෙවනසේගේ දේවස්ථානය. கூடி ஆராதிக்கிறோம். අමම එක්සිට් වෙලා රැස් වෙලා නමස්කාර කරන இவைகள் දේවස්ථානය. உடைந்து போகிறது. இவைகள் உடைந்து මේ போகிறது. සාමදත්ම බිඳී යනවා. இவைகள் அழிந்து போகிறது. ඒවා විනාශ වී යනවා. இன்னைக்கு சபையா இருக்கிற நாளைக்கு சபை இல்ல. අද සභාවක් කරලා තිබෙනවා ඊට පස්සේ දවසේ සභාවක් නැහැ. 5 பேர் இன்னொரு சபை. අතන පස් දෙනෙක් තව සභාවක්. 5ல 2 இன்னொரு சபை. එතන පස් දෙන්නයි තව සභාවක්. சபை கட்டப்படுவதான் தேவன் விரும்புகிறார். දේවස්ථාන ගොඩනගන එක තමයි දෙවනසේ இந்த කැමැත්ත. சபை அழிவது தேவனுக்கு பிரியமில்லை. සභාව විනාශ වෙන එක දෙවනසේ කැමැත්ත නොවේ. நான்காவது අතරවෙනිය ஸ்பிரிச்சுவல் realm, இந்த ஆத்மீக சமுதாயம் ஒரு சபை. ආත්මික සමුදාය ඇවිල්ලා එක සභාවක්. அது இன்னைக்கு அழிந்து போகிறது. ඒක විනාශ වී යනවා. இந்த சமுதாயத்திலே பாருங்கள், ஆத்மீகம் இல்லை. මේ සමුදාය ගත්තොත් එහෙම ආත්මික ගතියක් නැහැ. ஆன்மீகம் இல்லாமல் போய்க்கொண்டே. I need some monitor sound darling. ආත්මිකක් නැහැ. நான் பேசுவது கேட்குதில்ல. ஆன்மீகம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. ආත්මිකතේ විනාශ වීගෙන තිබෙනවා. எங்க ஆன்மீகம்? කොයිද ආත්මික? யார் கடவுளை தேடுகிறார்கள்? කවුද දෙවනස සොයන්නේ? வேதனை. දුක. இந்த 4 சபையின் பொறுப்பும் මේ සභාවල අතරේ கடவுள் நேசிக்கிற உங்களிடம் இருக்கிறது. ඒ දෙවනස ප්‍රේම කරන ඔබගේ අසෙන් තමයි ஒரு බලාපොරොත්තු වෙන්නේ. சபையை கட்ட வேண்டியது உங்களுடைய கையில் இருக்கிறது. සභාව ගොඩනගන එක දෙවනස ඔබගේ අසෙන් දීලා இந்த තිබෙනවා. மண்டபமாய் ஆலயத்தை பார்ப்போம். මේ ගොඩනගලක් ලෙස සභාව බලනවා. இந்த சபை என்பது என்ன? මේ සභාව කියන්නේ මොකද්ද? ஏன் இந்த ஆலயம்? ඇයි මේ ගොඩනගිල්ල? வீட்டிலிருந்து குடும்பம் ஆராதிக்கலாம். අපි නිවසේ ඉඳන් නමස්කාර කරන්න පුළුවන්. இல்லை. නෑ. ஆண்டவர் விரும்பினார். දෙවනසේ කැමති වුණා. ஒரு சபை வேண்டும். සභාවක් අවශ්‍යයි. அதற்கு ஒரு மனிதன் முதலாவது விரும்பினார். එතන මිනිහෙක් අවශ්‍ය වුණා. அவன் தான் தாவீது. ඒ තමයි දාවි. அவன் சொன்னான், என் ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் வேண்டும். ඕක අපගේ දෙවනසේ දේවස්ථානයක් අවශ්‍යයි. என் ஆண்டவருடைய கற்பனை பெட்டி ஒரு கூடாரத்திலே இருக்கிறது. මගේ දෙවනසේගේ දසපන පෙට්ටියේ ගුඩාරම තිබෙනවා. அவை டெம்பிள் என்று எழுதிக் கொள்ளுங்கள். சர்ச் அல்லது the building temple என்று எழுதிக் கொள்ளுங்கள். சபை. මේ බිල්ඩින් වල දේවස්ථානයක් කියලා ලියා ගන්න. இந்த சபையை குறித்து பார்ப்போம். මේ සභාව ගැන බලමු. இந்த குடும்பம் என்கிற சபை, පවුල් කියන සභාව, நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை என்கிற சபை, පුද්ගලික ජීවිත කියන සභාව, இந்த ஆத்மீக சமுதாயம் என்கிற சபை, ආත්මික සමුදාය කියන සභාව, இவைகள் அழியாமல் காப்பது உங்களுடைய මේ உத்தரவாதம். දේ විනාශ වෙන්නේ නැතුව බලාගන්න එක ඔබගේ அதை අස්සේ பாதுகாப்பது உங்களுடைய உத்தரவாதம். ඒ රැකවරණය ඔබ රැකගන්න එක ඔබගේ කැමැත්තට දීලා තිබෙන්නේ. இந்த ஆத்மீக சமுதாயம் அழியாமல் இருக்கத்தான் இந்த உபவாச ஜெபம். මේ ආත්මික මේ සමුදාය නැති වෙනත් විනාශ වෙන දෙන්න එක තමයි නිරාලයක්. ஏன் இந்த ஆலயத்திலே செய்யப்படுகிற ஜெபங்கள் வேண்டாம் என்று போதிக்கிறார்கள். ඒකොත් මේ දේවස්ථානයේ වෙන්නේ යාත්නාව අවශ්‍ය නැහැ කියලා ඒක දේශනා කරනවා. ஆகவே இந்த ஆலயம் என்கிற சபை, இந்த மண்டபம் என்கிற சபை, இந்த ஜனம் கூடுகிற சபை என்ன என்பதை பார்ப்போம். මේ ගොඩනැගිල්ල කියන්නේ මොකද්ද? ජනතාව එකතු වෙන කියන මොකද්ද? ජනතාව තුල එන්දර වෙන්නේ මොකද්ද කියලා අපි සභාව ගැන බැලුවා මෙතනදී. பார்ப்போம். අපි බැලුවා. முதலாவது சபையை யார் கட்டியது? පළවෙනි සභාව කවුද ගොඩනැගුවේ? யார் சொல்லுவீர்கள்? කවුදද පුළුවන් කියන්න? Just half an hour Bible study. පැය භාගයයි මේ වේවා ස්ථාවක කියන ටීචින් එක. சொல்லுங்க. කියන්න. சாலமோன் கட்டினது. සලමෝන් ගොඩනැගුවේ. அதுக்கு முன்பதாக ஆலயம் இருக்கவில்லையா? ඊට කලින් සභාවක් තිබුණේ නැද්ද? சபையான மண்டபம் இருக்கவில்லை. සභාව කියන්නේ ඒ ගොඩනැගිල්ලක් තිබුණේ. தேவன் ஆதியிலே ஆதாம் அவளோடு பேசினார். අතීතයේ දෙවියන්සේ ආදාම් අයවල් සමග කතා කරා. அது தேவ சமூகமாய் மாறியது. ඒ දෙවියන්සේගේ අභිමුඛයක් වුණා ඒ ස්ථානයේ. தேவன் வருகிற இடம் தேவ சமூகம். දෙවියන්වහන්සේ බැසෙන ස්ථාන දෙවියන්සේගේ අභිමුඛය. இரண்டாவது දෙවනිය ஆபிரகாமோடு பேசினார். ආබ්‍රහම් සමග කතා කරා. வனாந்திரத்திலே பேசினார். වනාන්තරයේ දෙවියන්සේ කතා කරා. தோட்டத்திலே ஆதாமோடு பேசினார். ඒ උයනේදී දෙවියන්සේ ආදාම් සමග කතා කරා. ஆபிரகாமோடு வனாந்திரத்திலே பேசினார். ආබ්‍රහම් සමග වනාන්තරයේදී කතා කරා. அது தேவ சமூகமாய் மாறியது. ඒ දෙවියන්සේගේ අභිමුඛය වුණා එතන. என்பதாக மோசே மூலம் ஜனங்களை விடுதலை ஆக்கினார். මෝසෙස් සමග දෙවියන්සේ ජනතාව නිදහස් කරා. அப்பொழுது
வந்தார்கள். නමස්කාරකට ආවා. மோசேக்கு பின்பதாக ஜோஷுவா, මෝසේගේ පිටිපස්සේ යෝෂුවා. ஜோஷுவாவுக்கு பின்பதாக நியாயாதிபதிகள், යෝෂුවාගේ පිටිපස්සේ නිවිෂ්කාරය පොත. அதன் பின்பதாக ராஜாக்கள், එතකොට ඊට පස්සේ சவுல் ராஜா, சவுல் ராஜா, සවුල් රජතුමා. அதன் பின்பதாக தாவீது ராஜா, ඊට පස්සේ රජතුමා දාවීද්. அதன் பின்பதாக சாலமோன். ඊට පස්සේ සාලමෝන්. ஆனா இந்த தாவீது ராஜா என்ன சொன்னார்? නමුත් මේ දාවීද් රජතුමා මොනවාද කිව්වේ? நான் மாளிகையிலே வாசம் செய்கிறேன், මම මාලිගාවේ ජීවත් වෙනවා. என் தேவனுடைய கற்பனை பற்றி பாச சுரேன் கற்பனை பற்றி படிப்பித்தாரே. මේ මොහොතේදී දැන් කිව්වා නේද දසපණ ගැන කියලා දුන්නා නේද? இந்த எழுதியிருக்கிறது இரண்டாவது போஸ்டரை பாருங்க. දෙවෙනි පොස්ට් එක දිහා බලන්න. அதாவது கற்பனைகள், பத்து கற்பனைகள். එතන තමයි දසපණ ගැන කියලා තියෙන්නේ පරද ගැන. இன்னைக்கு இந்த கூகுள்ல கூட 10 commandments அடித்து பாருங்க. Google එකේ දාලා බලන්න 10 commandments කියලා. இந்த 10 கற்பனை மாற்றப்பட்டிருக்கிறது. මේ දසපණත් ඇවිල්ලා ඒක වෙනස් කරලා තිබෙනවා. நான் சொன்ன இந்த 10 கற்பனையும் கூகுளிலே 10:5 தான் இருக்கிறது. මේ දසපණත් Google වල වෙනස් විදිය 10ක් දාලා තිබෙන්නේ. அடே பார்க்கறதுல ரோஜர்ஸ் 10 commandments. ரோஜர்ஸ் commandment කියලා තිබෙනවා. ரோஜர்ஸ் 10 commandments. Rogers 10 commandments කියලා තිබෙනවා. யார் இந்த ரோஜர்? කවුද මේ රෝජර්? மொபைல் கம்பெனி உண்டாக்கின ரோஜர். அவன்ட 10 கற்பனையா? කවුද මේ මොබයිල් කම්පැනි දීපු එක්කිනාද මේ දසපණ ගෙනාවේ? Finch's 10 commandments. Finch කියන දසපණ තියෙනවා. யாரோ ஒருத்தன 10 கற்பனையா? කවුද එක්කෙනෙක්ගේ දසපණක්ද? தேவன் சொன்ன 10 கற்பனை எடுத்து பார்த்தா දෙවියන් වහන්සේ කියපු දසපණක්ද ගත්තා නම් அது 10 commandments இல்லையா? 10 commandments மாத்தி இருக்கிறாரு. ඒ දසපණක්ද නොවේලු. But do not do 10 commandments. யௌவனாயிட்ட. යෞවනායට කියලා තිබෙනවලු. But do not do adultery என்று எழுதப்பட்டிருக்கிறது. ඒ යෞවනායට කියලා තිබෙනවා. ஒரு கற்பனை எழுதப்பட்டிருக்கு, do not do adultery. விபச்சாரம் செய்யாதே. ඔබ අනාචාරකම් කරන්න එපා කියලා තිබෙනවා. 10 commandmentsல எப்படி எழுதியிருக்கிறார்கள்? ඒ දසපණ 3 commandments කෙනෙක් මොනවා ලියලා දෙන්නේ? நீ நன்மை செய். Do good. ඔබ යාපත කරන්න. விபச்சாரம் செய்யாதே தெரியாத கற்பனை. අනාචාරකම් කරන්න එපා කියන එක කීවෙන එකද? என்னடா யாருக்கு எனக்கு தான் நன்றி தெரியல. 13 அதுதான் இருக்கு கற்பனை. அவன் எங்கட விசுவாசிடா நல்லா ஏசலாம். இதுல எத்தனையாவது இருக்கு? 6 7 ஒரு ஆள் 6 ஒரு ஆள் 7 7 அது எப்படி இருக்கு? එතන කොහොමද තියෙන්නේ? Do not commit adultery. අනාචාරකම් කරන්න එපා කියලා තිබෙනවා. விபச்சாரம் செய்யாதே. අනාචාරකම් කරන්න එපා කියලා තිබෙනවා. இப்ப இதை படிப்பிக்க வேண்டாமா? මේක කියන්න එපාලු. 10 commandments படிப்பீங்க. 10 commandments කියලා දෙන්නලු. டீன்ஸ்க்கு යෞවනායට. ஏன்னா இது too much. මේක ගොඩක් ගන්න බැරි මේකට. இது this is too much to bear for a teen. ඒගලන්ට ඒක දරා ගන්න බැරුව තිබෙනවා. அப்ப ஒரு 50 கிலோ தலையில வச்சா தாங்குவானா? 1 කිලෝ 50 තිබ්බනම් පුළුවන් ද උස්ස ගන්න. ஒரு 100 கிலோ தூக்கி தலையில வச்சு சொல்லுங்க, இது தாங்குவியான்னு கேளுங்க. කිලෝ 100ක් උස්සලා ඉස්සෙති ඔළුවේ තියලා ආන්න උස්සලා ගන්න පුළුවන්. adultery சொல்லாட்டி எப்படி அவனுக்கு தெரியும் விபச்சாரம் செய்யாதே என்று? නන අනාචාරකම් කරන්න එපා කියලා කියන්න නැත්තම් ඌට කොහොමද දන්නේ ඌ කියා කරන්න නරකයි කියලා? do good. ஏழாவது கற்பனை do good. හත්වෙනි කියනවා යාපත කරන්න. do good ன்னு சொன்னார். ඒවද දේවනා සිකියුවේ. ஏழாவது இடத்துல விபச்சாரம் செய்யாதேன்னு சொன்னார். අත්තරසල කියන අනාචාරකම් කරන්න එපා කියලා දෙනවා. அப்ப டீனுக்காக கடவுளோட வசனத்தை மாத்திரமா இல்ல கடவுள் மனுஷனை மாத்துவாரா? යෞවනයාට නිසා දෙවනාසේ වචනේ වෙනස් කරනවා නම් දෙවනාසේ වචනේ මිනිස්සුව වෙනස් කරන්න சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் தான் மனுஷனை விடுதலை. සත්‍යතාව බඩිදාස් කරයි. சத்தியத்தை பேச முடியறதில்லை. සත්‍යතාව කතා කරන්න බැරුවක් තියෙනවා මේ කාලේදී. ஐயோ விபச்சாரம் செய்யாத சொல்லிடாங்க, யங்ஸ்டர்ஸ் போயிடுவாங்க. අනාචාරකම් කරන්න එපා කියලා කියන්න එපා, කරුණාවෙන් උස්මදුවයි. சொல்லிடுறாங்க, சர்ச்சில் சொல்ல வேண்டாம். அதெல்லாம் සභාවේ කියන්න என்னதுக்கு சர்ச் நடத்துற போய் கம்பெனி நடத்து. එහෙනම් මොකටද ඔය සභාව තියන්නේ? ඊළඟ වෙන දෙයක් කරපන්. போய் கம்பெனி நடத்தி விபச்சாரம் செய்யறேன். එහෙනම් වෙන දෙයක් කරගෙන යනවා. சபை என்றால் கடவுளுடைய வார்த்தை பேசுகிற இடம். සභාව කියන්නේ දෙවනාසික වචනේ කතා කරන්න ස්ථානය. பப்போன்னு நடந்து அப்ப எழுது நீ. ඒ වගේ දෙවනාසික සභාව කරන්න බෑ වෙන දෙයක් சபை කරන්න. என்றால் ஏழாவது கற்பனை விபச்சாரம் செய்யாதே. සභාව කියන හත්වෙනියදී කියන අනාචාරකම් කරන්න එපා කියනවා. அதுக்கு தான் சாலமோன் மூலம் தேவன் ஆலயத்தை கட்ட விரும்பினார். ඒ නිසා තමයි සලමෝන් මේ දෙවනාසික දේවස්ථානේ ගොඩ ගන්න පටන් ගත්තේ. இன்னைக்கு எல்லா சபை என்கிற நிலைமையை மறைந்து மாறி போய் கொண்டிருக்கிறது. අද දවස් සභාව කියන දේ හැමදේම විනාශ වෙගෙන යනවා. அப்படி இருக்கும் பொழுது அருமையானவர்களே, එහෙම කිව්වෙද මගේ ප්‍රේමවත් பைபிள் சொல்லுது, ஸ்வசபை
වචනේ කියන පළවෙනි දේවස්ථානයේ සලමෝන් කියන දේවසා ඒ මනුෂ්‍ය ගොඩනගුවා කියලා. கிறிஸ்துவுக்கு முன் ක්‍රිස්තුස් වහන්සේකට ප්‍රථමයෙන් கிட்டத்தட்ட 997ஆம் ஆண்டு கட்டப்பட்டதாக ஆதாரங்கள் உண்டு. 997 BC. 997 BC වල கிறிஸ்துவுக்கு முன் ක්‍රිස්තුස් වහන්සේට ප්‍රථමයෙන් சிலர் 1000 வருஷம் என்று சொல்வார்கள், දාස් අවුරුදු 1000කට ප්‍රථමයෙන් කියලා சிலர் තියෙනවා. 1100 வருஷம் என்று சொல்வார்கள், 1100 වර්ෂය කියලා சிலர் කියනවා. 800 வருஷம் என்று சொல்வார்கள். සමහර 800 වර්ෂය කියලා කියනවා. But according to chronological evidence, chronology, கால அட்டவணையின்படியும் ඒ කාලේ ඒ කියන ලබනේ වචන අනුවෙන් genealogy வம்ச வரலாறு படியும் ඒ පරම්පරාවේ වංශ ඒ ගැනවත් history படியும் according to history හිස්ට්‍රිය ගැන சரித்திரம் படியும் ඒ இதிகாசம் archaeological evidence புராவித்யாව archaeological evidence படியும் ඒ පුරාවිද්‍යා ගැනවා biblical calendar படியும் bible ඒ calendar බයිබල් කැලෙන්ඩර් වෙනුවෙන් கிறிஸ்துவுக்கு முன் 997ஆம் ஆண்டிலே இந்த ஆலயத்தின் அஸ்திவாரம் போடப்பட்டதுக்கான ஆதாரங்கள் உண்டு. ක්‍රිස්තුස් වහන්සේට ප්‍රථමයෙන් මේ දේවස්ථානයට අතිවාරම දක්වන්න ලැබුණා කියලා තිබෙනවා. எழுதிக் கொள்ளலாம். ලියා ගන්න පුළුවන්. 997 BC. 997 BC කියලා. இதை லைவா பார்க்கிறவங்களுக்கு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். මේක බලන්න ලයිව් බලන්නට ඩවුට්ස් තියෙන්න පුළුවන්. You can send your doubts to the personal messenger. Our team will reply to you. ඔබට PC will reply you. ඔබට ප්‍රශ්න තිබුණා නම් මගේ පර්සනලි එවන්න පුළුවන් මම ඔයගොල්ලන්ට රිප්ලයි කරනවා. Theological studies very விதமாய் படிப்பிக்கிறார்கள். ඒක එක තැන්වල වැරදි විදිහට දේශනා කරනවා. But according to chronology, genealogy, history, archaeological evidence and biblical calendar, there is a confirmed proof that the foundation for the first temple was laid 997 BC. ඒ 997 කියන ඒ කාලෙදි දෙවියන් වහන්සේගේ එන්නට ප්‍රථමයෙන් මේ දේවස්ථානය ගොඩනගනු ලබුණා කියලා දෙවියන් වහන්සේ වචනේ කියලා තිබෙනවා. இதை நீங்கள் 2 நாளாகமம் දෙවනි ලේඛන 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 3 முதலாம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். 1 කියලා බලනවා. முதலாம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். 1 இதை கட்டி முடிக்க எத்தனை வருஷங்கள் போனது? මේක ගොඩනගන්න කොච්චර කල් ගියාද? இந்த பைபிள் ஸ்டடி முடிய 20 நிமிஷம் இருக்கு. யார் சொல்லுங்க? තාම ඉවරන්නේ තාම විනාඩි 20ක් තිබෙනවා. இந்த பைபிள் ஸ்டடிக்கு பிரசங்கம் இன்னும் போகவில்லை. මේ බයිබල් ස්ටඩි දේශනාව නොවේ. சொல்லுங்க. How many years it took to build the first temple? කොච්චර කල් ගියාද දේවස්ථානය ගොඩනගන්න? 40 ஆமா. கிட்டத்தட்ட ஓகே 40 years. வேற யாரும் 40 வருஷங்கள் என்று எப்படி சொல்றீங்கம்மா? කොහොමද ඔබ කියන්නේ අවුරුදු 40ක් කියලා? என்ன proof? මොනවාද proof? இயேசுவை பார்த்து கேட்டார்கள். යේසුස් වහන්සේගෙන් ඇහුවා. இந்த சபையை கட்ட 40 வருஷம் போச்சு. මේ සභාව ගොඩනගන්න අවුරුදු 40ක් நீ ගියානේ. 3 நாள்ல உடைச்சு கட்ட போறியா? ඔයා දවස් 3ක් මේක කඩලා ගොඩනගන්න. இயேசு சொன்னது தன் சரீரத்தை. යේසුස් වහන්සේ කිව්වේ ඔහුගේ ශරීරය ගැන. சரீரம் என்கிற ஆலயத்தை. ශරීරය කියන දේවස්ථානය. அப்ப 40 வருஷம் போச்சு. එහෙනම් අවුරුදු 40ක් ගියා මේ දේවස්ථානය. அது சாலமோன் கட்டவில்லை. சாலமோன் 7 வருஷம் தான் ஆலயத்தை கட்டினார். සලමෝන් ගොඩනගුවේ අවුරුදු 7කින්. எழுதிக் கொள்ளுங்க. The first temple was built in between first year to 7th year. 7 வருஷம். අවුරුදු 7ක් පළවෙනි දේවස්ථානය ගොඩනගනු ලැබුණා. 40 வருஷங்கள் அப்படி அவங்க சொல்றார்கள். ඒක කියන අවුරුදු 40ක් அது இரண்டாவது தேவாலயம். ඒක දෙවෙනි දේවස්ථානය. That was depicted as a second temple. ඒක කියනු ලබන දෙවෙනි දේවස්ථානය කියලා 40 කියනවා. years என்று சொல்லப்படுவது අවුරුදු 40 இரண்டாவது தேவாலயம் கட்டப்படும். අවුරුදු 40ක් කියන්නේ දෙවෙනි දේවස්ථානය ගොඩනගන. முதலாவது தேவாலயம் கட்டப்பட 7 வருஷம் போனது. පළවෙනි දේවස්ථානය ගොඩනගන්න අවුරුදු 7ක් ගියා. அது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசிங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் மட்டும் வாசிங்க. 2 කොරින්තිය 3:6 ඉඳන් කියවන්න. அடி உதாரணத்துக்கு வாசம் 1 ராஜாக்கள் 1 ராஜாවලිය 6ஆம் அதிகாரம் 6:38 வசனம். 38 6:38 1 ராஜாக்கள் 6:38 කියවන්න. இக்மனின் கீவம் பாசம் சிஸ்டர் 1 ராஜாக்கள் 6:38 1 ராஜாவலிய 6:38 17ஆம் வருஷம் பூல் என்னும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலயம் சகல சட்டத்தின்படியே ஒரு பங்கு குறையாமல் கட்டி
தீர்த்தது 11 වෙනි අවුරුද්දේ 8 වෙනි මාසයේ වන මුල් මාසයේදී ගෘහය එහි සියලු කොට්ටාස් ඇතුළු එහි නියම මුළු විදියට නියම කරන ලද්දේය. මෙසේ ඔහු 7 අවුරුද්දක් ඒ ගොඩනැගීමේ යෙදී සිටියේ. 7 අවුරුද්දකියා සිස්ටර් පොදිය මාසිங்க. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் 7 வருஷம் போச்சு சாலமோன் கட்டிய தேவாலயம். අවුරුදු 7 අවුරුද්දක් ගියා. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. කන්ෆියුස් වෙන්න අරකයි. ஆகவே 7 வருஷத்திலே அவன் கட்டி முடித்தான். අවුරුදු 7ක් ඔහු ගොඩනැගුවා. You know the expenses for the first temple they have spent. ඔබට දන්නවද කොච්චරක් වීදම් වුණා කියලා පළවෙනි දවස්වල They ගොඩනැගුවා? are estimated ඒගොල්ලන් කියනවා $120 million would have spent for the first temple in our price. $120 million ඒව වීදම් වුණා පළවෙනි දවස්වල. $120 million US dollars. $120 million වීදම් எழுத தேவையில்லை, இது சும்மா குறைப்பு. ලියන්න අවශ්‍යතාව නැහැ. මම ඔයගලන්ට පෙන්නු කරන්නේ. $120 million. 120 மில்லியன் டாலர்ஸ் வீதம் වුණා. உங்களுடைய பணம் படிக்கிறது 65 மில்லியன் இல்ல 80 மில்லியன் GBP. ඕබලගේ සල්ලි වලින් මිලියන් 80ක් GBP. 80 மில்லியன் 80 மில்லியன் GBP. මිලියන් 80ක් GBP கிட்டத்தட்ட சாலமோன் செலவழித்திருக்கிறார். සලමෝන් வீதம் කරපු ඒ நாம 100 ரூபாய் போடவே 1000 நாள் யோசிப்போம். අපි 100ක් දෙන්නම අවුරුදු 100ක් කල්පනා කරනවා. 10 ரூபாய் காணிக்க போறதா கையை விட்டு விட்டு கேட்டுவோம். 2 ரூபாவா 2 ரூபாவா 5 ரூபாவா 10 ரூபாவா ஐயோ 100 ரூபாய் என்னடா எடுத்துட்டவே போறதா வேணும். 100ක් 20ක් 30ක් කියලා සාප්පු අත දාලා ඔයනවා දෙන්න බැරුව. ஒரு பெரிய பெரிய மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ඒක සරයක් පස්සේ බෙනින්ගේ මීටිමක් යනවා. சொன்னாங்க மாடே கொஞ்ச நேரம் கீழ இறங்கி வரலாம் இறங்கி வந்தேன். මම ඒ පුල්පිට් එකේ බාල පොඩ බිමට ආවා. பாஸ் வந்து ப்ரே பண்ணேன். அவருக்கு தெரியாம காணிக்க எடுத்துட்டாங்க அன்னைக்கு மீட்டிங்ல. පාස්වල දන්නත්ව පඩුරු ගත්තා ඒ මීටිමේ. அதனால மிகவும் திட்டு கொடுத்து அந்த காணிக்கை அப்படியே சரட்டிக்கு கொடுக்க சொன்னார். ඒ අනිද්දා බැනලා ඉවරලා ඒ සල්ලි ඒම චරිතයට දෙන්න කිව්වා. கீழே மாடே பெரிய ஒரு 10 அடி மேடை இறங்கி கீழே வருகிறேன். මම ඒ පුල්පිට් එකේ බාල බිමට එනවා. உடனே ஒரு போலீஸ்காரர் ஒரு 1000 போலீஸ் நிக்கிறாரு. පොලිසිය ආයස්තියක් கர்நாடகா இந்தியாவிலே நடக்கிறது பெங்களூர்ல. බැංගලෝර තමයි මීටිම තිබුණේ. போலீஸ்காரன் பாக்கெட்ல கையெழுத்து கண்றான் காணிக்கைக்கு. පොලිසිය කියන සාප්පු අත දාලා හොයනවා. எனக்கு பெரிய சந்தோஷம். போலீஸ்காரன் நான் காணிக்க போறான்டா இந்தியால. මට හරි සතුටුයි පොලිසිය ආය පඩු දානවා කියලා. எடுத்தான் காசு. ගත්ත සල්ලි. எல்லாத்தையும் பார்த்தா ඔක්කොම බැලුවා. அதுல 2 ரூபாய் எடுத்து வச்சுட்டு நான் தூக்கி போட்டேன். රුපියල් දෙක අතේ තියාගෙන ඉතුරු ඔක්කොම සාප්පු දාගත්තා. இந்த மாதிரி ஒரு தியாகியை காணலாம். මේ වගේ කැප වෙන්නේ කෙනෙකුට කොයිද இதை බලන්න. போடாமலே இருக்குதான். මේක දානකට දාලා නිකන් ඉන්න පුළුවන්. $120 மில்லியன் என்னுடைய பணம்படி ஒரு ராஜா செலவழித்தார் பாரு. 120 මිලියන් අපේ සල්ලි වලින් බලන වගේ රජතුමෙක් වීදම් කරා ඒ දේවස්ථාන ගොඩනගන්න. இப்படி ஆலயம் கட்டப்பட்டு நல்லா போயிட்டு இருந்துச்சு. මේව දේවස්ථාන ගොඩනගලා යාපත් ලෙස ගීගෙන තිබුණා. தொடங்கினது சனியன். எங்களுடைய பாஷையின்படி අපේ භාෂාවේ யாழ்ப்பாண பாஷை. சனியன் யாழ்ப்பாணம் தானே? சனியன் சனியன் சனியன். අපේ භාෂාවෙන් කියනවා நான் டியூஷன் பேசல. சனியன் இஸ் சனியன். சோ இந்த අපේ භාෂාවෙන් කියනවා එන්න උරා. என்ன ஊரா? நான் நினைச்ச பாச மூசலே ஆண்டு. நல்ல பேர் தான் சொன்னீங்க நீங்க டீசன்ட் பாஸ். என்ன சின்னலேயே நல்லனுக்கு வந்துட்டார். அப்ப இந்த சனின்றது என்ன? சாபத்தை கொண்டு வருவது. මේ එන්න උරා තමයි සාපගෙන එන්නේ. அவனுடைய மகன் சாலமோனின் மகன் ரெஹோபெயா ඒ සලමෝන්ගේ පුතා රේවෝ கொண்டு வந்தான் கடவுளுக்கு விருப்பம் இல்லாத அருவருப்பை சபைக்குள்ளே. ගෙනාව දෙවියන්වහන්සේට ඕන නැති දේවල් සභාව තුළට ගෙනාවා. அவனுடைய பிள்ளைகள் 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 என்று சாபங்களை சபைக்குள்ளே கொண்டு வந்தான். ඕකේ දරුවන් කියලාට සාපේ සභාව තුළට ගෙනාවා. 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்திலே දෙක රාජාවල් 21 21ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 21 3 කියනවා. மனாசே என்கிற ராஜா මනාසே කියන රජතුමා பொய்யான தெய்வங்களை தன் ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்தார். බොරු දෙවියන්ගේ සභාව තුළට ගෙනාවා. அவ்வளவு தங்கம் பாவித்து கட்டப்பட்ட ஆலயம். එච්චර කැප වෙලා ගොඩනගපු දේවස්ථානය. தங்கத்துக்கு அளவே இல்லை சாலமோனின் ஆலயத்தில். ඒ රත්තරන් වල අඩුපාඩුවක් නැතුව සභාව ගොඩනගුවේ. இரும்புக்கு பதிலாக வெண்கலம் பாவித்தார்களா? ඒ යකඩට නිසා එක රිදි පාවිච්චි කරා කියලා තිබෙනවා. சில்வருக்கு பதிலாக கோல்ட பாவிச்சாங்களாம் அந்த காலத்துல சாலமோன் ஆலயத்துல. සුදු යකඩට නිසා රත්තරන්
இந்த பித்தளையை பார்த்து நாமளும் இருக்கிறதெல்லாம் கட்டி கட்டி போட்டுருவோம். அப்படி அவன் போட்டுட்டானா நாமளும் போடுவோம். அப்படி பணம் வசூலிக்கிற சபைகளும் உண்டு. ඒ රත්තරන් කියලා එකතු කරන්න සභාවලුත් තියෙනවා. ஒரு நாள் தவசலர் வந்தார். இப்ப என்ன செஞ்சு வேணாம் போஸ்ல போறாரு இல்ல. එක බ්‍රදර් කෙනෙක් ආවා දැන් යන්න කිව්වත් යන්නේ. ஏன் பாச கடைசியா வந்தீங்க? ஐயெல்லாம் முதல்ல போயிட்டார். පස්තර ගිල ආවා. அது வரானப்ப அப்படி அந்த சர்ச்சுக்கு உங்களோட பாஸ்டர் வருதா போங்க. එයා එන්න යවනවා. ඔක්කොගේ පාස් ළඟට මේ යන්න කියලා අපි යවනවා. கடைசியா ஒரு சிலர் போக மாட்டேன். අන්තිමට වෙලා කිව්වා මං යන්නේ. பாஸ்டர் எங்க எல்லாருக்கும் முன்னாடி அந்த ஊழியக்காரர் மோதிரத்தை தான் முதலாவது சாட்சியா காணிக்கப்பட்ட போடுறதை நாங்க கண்டோம். පාස්ටර් අපේ අමෝගේ ඉදිරි පිට ඔබ තමයි පළවෙනි සාක්ෂි කරුවා කියලාට එයාගේ මුත්ත දේවගතිතුමා ගලවලා දැම්ම කියලා. பாஸ்டர் முதலாவது போட்டார். පාස්ටර් ඒ දේවගතිතුමා පාස්ටර් දැම්ම කියලා තිබෙනවා. என் திருமண மோதிரம் கடவுளுக்காக போடு. මගේ විවාහගේ මුත්ත කියලා දැම්මා. இதை போட்டா இன்னும் பிச்சைக்காரன் நினைச்சிருவாங்க. මම මේක දැම්මම යන්නේ කියලා ඉතයි. போடுடா. அடுத்த நம்ம அதே மோதிரம் பாஸ்டர் கையில இருக்குது. ඊළඟ සතිය බලුත් ඒ මොහොතේම පාස්ටර් ඒ මුත්ත පාස්ටර් ගත්තේ තිබෙනවා. பாஸ்டர் போட்டுட்டாருன்ற நம்பிக்கை வைராக்கியத்துல எல்லாரும் அக்கினியில எடுப்பதற்கு கொண்டு எல்லாம் தாலியை கட்டி செயினை கட்டி எல்லாம் போட்டுட்டாங்க. පාස්ටර් දැම්මා කියලා නම මේක රත්තරන් කොට සේම ගලවලා දැම්මා. பாஸ்டர் உள்ள போய் அவர்தான் என்றது தன்னை முதல்ல தடுத்து மாடி கொண்டு போயிட்டார். පාස්ටර් කියලා ගණන් කරලා තියානේ ගණන් කරලා එයා යාගේ මුද්දාවක් දාගෙන இந்த ඉන්නවා. ஊழியத்தை விட போய் குப்பாடலாம். இங்க வேணாம், இங்க குப்பாடுறவன் நல்லவன். அங்க ஏதாவது ஒரு சோமாலியில போய் குப்பாடலாம். ඒ වගේ සේවය කරනවට වඩා සෝමාලියව ගිහිල්ලා කුඩු ඇවිදින එක හොඳයි. சோமாலியாவது நல்லது போல. அதை விட வேற ஏதாவது பூமியை விட வேற ஏதாவது கிரகத்துல போய் குப்பாடலாம். ඒ සෝමාලියත් ඔතයි කියන්න පුළුවන්. ඊට වඩා කුඩු තැන අවුලන්න පුළුවන් තැනකට ගියාම හොඳයි. கடவுளுடைய ஆலயம் முதலாவது ஆலயம் அவ்வளவு பெருமதி உள்ளதா இருந்தது. දේවස්ථානයේ දෙවියන් වහන්සේට ඉච්ඡිත යටත් වෙන විදිහට ගන්න එපා. இன்னைக்கு பிச்சைக்கார நிலைமையாகிவிட்டது சபை. ඊගාකනවා වගේ සභාව වෙලා තිබෙන வேதனை 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 දුක 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 இப்படி இருக்கும் பொழுது ඒව තිබෙද්දී இவ்வளவு மகிமையா கட்டப்பட்ட ஆலயத்துக்குள்ளே මෙච්චර මගිමත්ව ගොඩනගනවල දේවස්ථාන சாலமோனுக்கு பிறந்ததுக்கு அமையுமே சிலது. සලමෝන්ට ඉපදුනේ දරුවා. சிலர் சொல்லுவாங்க இது ஏண்டா பெத்தவன் இன்னைக்கு இருக்குது. සමහර කයි කියන ඇයි මේ ළමයි ඉපදුනේ කියලා මන් දන්නේ නැහැ කියලා. அதே மாதிரி அவன் உயிரோடு இருந்ததான் நினைச்சிருப்பான். அப்ப சொல்லிருப்பான், அவன் மாற்றிருப்பான், நீயே ஒழுங்கா இல்ல, நீயே 1000 பொண்டாட்டி, நீ எனக்கு சொல்ல வராதுன்னு அவன் சொல்லியிருப்பான். ඒ වෙලෙදි පුතාට සලමෝන් කියලා තිබුණා. සලමෝන්ට පුතා කියලා ඇති උඹටම 10 ගණන් භාර්යාවල් ඉන්නවා. උඹ මට කියන්න එපා කියලා කියනවා. சாலமோன் சொல்லல, அதை மத்தவங்களுக்கு வேண்டாம், அவன் ஆலோசனை சொல்லலாம். නමුත් ஆனா இந்த அமைத்து செய்த பிள்ளைகள் නමුත් ඒ වැරදි කරපු දරුවෝ ஜெரோபெயாமிலே இருந்து தொடங்கின சாபம் ඒ ජොරබියම්ගේ ජීවිතේ පටන් ගත්තේ සාපේ தேசத்தை இரண்டாய் பிரித்தது. දේශේ දෙවිට බෙදුණා. இஸ்ரவேல் இருந்த தான் முதல் பேர்ஷேபா மட்டுமுள்ள மேப் ඒ ඉස්තේවල දාරින්ද පරිශමාවඩ කතිබේ ඒ මැප් එක இரண்டாக பிரித்தது. දෙකට බෙදුණා. யூதா இஸ்ரவேல். යූදා ඉස්රායල්. யூதா என்பது ஒரு ராஜ்யமாய் மாறியது. යූදා කියන එක පැත්තක් වුණා. இஸ்ரவேல் சமாரியாவை தலைநகரமாய் கொண்டு இரண்டாக பிரிந்தது. ඉස්රායල් සමාරිය ස්ථානය එක ගොඩනැගිල්ල කියලා ඒ ස්ථානය ගත්තා. எழுதிக் கொள்ளுங்கள். யூதாவின் தலைநகரம் ஜெருசலேம். යූදාගේ ඒ ස්ථානය அகனுவரம் ஜெருசலேம். ජෙරුසලම්. இஸ்ரவேலின் தலைநகரம் சமாரியா. ඉස්රායල්ගේ අගනුවර ඇවිල්ලා සමාරියා. அப்படி இரண்டாக பிரிந்தது. ඔය වගේ බෙදුණා. இரண்டாக பிரிந்ததிலே ரெண்டு விதமான ராஜாக்க தேசத்தை ஆண்டார்கள். දෙවිදියට බෙදුන නිසා රජුරෝ දෙවිදියට රජකරණ ගත්තා. ரெண்டு பக்கமும் சாபத்தையும் பாவத்தையும் கொண்டு வந்தார். දෙපැත්තෙම සාපේ පාපත් ගෙනාවා. ஒன்று එක மனாசே தேவதைகளை கொண்டு வந்து ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்தார். මනසේ අම රූප දේවල් වගේ දේවස්ථානවල இன்னைக்கு ගෙනත් சில சபையில போனா பெண்களுடைய ரூபம் எல்லாம் இருக்கிறது. සමහර වලට ගෑනුවාගේ රූප තිබෙනවා. அவன் அப்படி முக்கால போட்டு கீழே பார்த்து கொண்டே இருப்பான். ඔළුව වාගෙන ඉන්නවා. அவன் காலை தொட்டு 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 எல்லாரோட எச்சி வந்த காலை அதை போய் நாம தொட்டு தலையில கும்பிட்டு வருவோம். සමහර කය අත තියලා ඒ කෙල අමෝගේ කෙල ඒත් අපිට අත ගන්න වෙනවා. இன்னொருவர் நின்று அங்கி போட்டு கையிலெல்லாம் கட்டி இருப்பார். அவருடைய காலை தொட்டு தொட்டு கும்பிடுவார் சபைக்குள்ள. සමහර කෙනෙක් ඇවිල්ලා ලණුව බැඳලා තියෙනවා. ඒක සභාව ඇතුලේ එයාවත් අත තියලා වඳිනවා. வெஸ்ட்மினிஸ்டர் சபைக்குள்ள போய் பாருங்க. சபைக்குள்ள சவப்பட்டியை உள்ள வச்சிருக்கிறாங்க. වෙස්ට්මින්ස්ටර් සභාව කියලා බලන්න මිනි පෙට්ටියක් සභාව තුල இந்த තිබෙනවා. வெஸ்ட்மினிஸ்டரை கட்டுவதற்கு 13,000 ஜனங்களுடைய உழைப்பு போனது. මේ වෙස්ට්මින්ස්ටර් එක ගොඩනගන්න 13,000 ජනතාවගේ රැකියාව නැති அபியை கட்டுவதற்காக.
நபி சபையை கட்டி සභාව ගොඩනගන නිසා இன்றைக்கு சவப்பட்டி உள்ள ஹென்றி எய்த்துள்ள கிடக்கிறா, அவன் பிலிப் கிடக்கிறா, ஹென்ரி செவன் கிடக்கிறா, அங்க வின்சகாசுக்குள்ள அடுத்த ஹென்றி எய்த்ல சவப்பட்டி கிடக்கு. இங்க செத்தவன் ராஜாவையும் மனுஷனை கொண்டு சபைக்குள்ளே தீட்டாய் புதைத்து දැන් வைத்திருக்கிறார். දේවස්ථානය තුල ඇවිල්ලා ඒ මැරිච්චාලගේ මිනිපෙට්ටි ගෙනල්ලා තබලා තිබෙනවා. அதுக்கு அடுத்த விதம் தான் அந்த கும்புறது, சபைக்குள்ள செத்தவனை நான் போய் கும்புறது. ඊට පසුව තමයි මේ මැරිච්චාලය වඳින්නේ. அவன் ஏன் செத்தா யாருன்னு தெரியாது, அவனை போய் வந்தாங்க. ඇයි මරුනේ කොහොමද මරුනේ කියලා දන්න ඔව්ට කියලා වඳිනවා. ஐயா எனக்காக இயேசுட்ட கேளுங்க, ஐயா இயேசு பிதான கேட்பார். உனக்கு யாரு சொல்ல, உனக்கு நடுவுல ஒரு புரோக்கர் இருக்கிறாங்க. කවුද හරි කෙනෙක් බ්‍රෝකර් කෙනෙක් ඉන්නා මැදෙන්නම ඔය කියන කියලා දෙන්න. சபை செய்த தவறு, සභාව කරපු වැරද්ද. கௌரவத்துக்காய் கான்ஸ்டாண்டினோபிள் ராஜா உருவாக்கிய சிலைகள், அப்போஸ்தலர்களுடைய சிலைகள் காலப்போக்கிலே சொல்லிக் கொடுக்காத பட்சத்திலே சிலை வணக்கமாய் மாறி இன்னைக்கு விக்கிர ஆராதனையாய் மாறி இருக்கிறது. ඒ කාලේදී දෙවියන් වහන්සේගේ ජනතාව හරියට හරියාකාරයෙන් කියලා දුන්නේ නැති නිසා ඒ රූපවන්තලා ඒ දේ වැදෙන්න පටන් ගත්තේ දවසේ ඉඳන් අවදක්ම වෙනස් වෙන්න පටන් ගත්තා. மனாசே தேவதைகளை கொண்டு வந்தார் ஆலயத்துக்குள்ளே. මනාසේ ඇවිල්ලා රූපවන්තලා සභාව තුලට ගෙනාවා. மனாசே யாருக்கு தெரியல, மனாசே தாவீது சந்ததியில வந்த ராஜா. ප්‍රථමයෙන්ම මනාසේ කවුද කියලා දන්නේ රජ දාවීද් රජතුමාගේ වංශයෙන් ආපු කෙනෙක්. மனாசே யாருன்னா அதை விடுக்காம குடிக்கலாம், இவன் தான் மனாசே. මනාසේ කවුද කියලා අයුතේම අල්ලපු ගෙදර ඉන්න එකා කියලා හිතනවා. இந்த மனாசே தாவீதின் சந்ததியிலே வந்த මේ ராஜா. මනාසේලා දාවීද් රජතුමාගේ පරම්පරාවෙන් ආපු சபையை தேசத்தை காக்க வேண்டியவன் விக்கிரகத்தை சபைக்குள்ளே கொண்டு வந்தான். සභාවේ දෙවිය දේශේ ගොඩ බලා ගන්න ඕනේ එක්කිනා සභාව තුලට රූපවන්ත ஒன்று ගෙනාවා. ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. එක රාජාවලිය 11 කියලා බලන්න. ஜெரோபெயாம் என்கிற ராஜா ජෙරොබොම් කියන්නේ රජතුමා. இன்னும் விதமான பெரிய விக்கிரகங்களை கொண்டு வந்தான். தூபால் என்று சொல்லப்படுகிற தெய்வங்களை ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்தான். තූබා කියන්නේ ලොකු ලොකු රූපවන්තලා දේවස්ථානයට ගෙන්න පටන් ගත්තා. பொல்லாத பாவத்தை சபைக்குள்ளே அனுமதித்தார். ලොකු පව් දේවස්ථානය තුලට ගෙන්න පටන් அவன் ගත්තා. தகப்பனோடு இருந்தவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், ஐயா இதெல்லாம் செய்யக்கூடாது இந்த சபையில. ඔහුගේ පියාත් සමග හිටපා යන්න කියන අනේ මේක කරන්න එපා සභාව තුල. இவர்கள் எல்லாரையும் கழுத்தை போய் வெட்டி விடு. මේකලා කියලා බෙල්ල කපලා මරලා දාන්න. சபையை தீட்டுப்படுத்தினார். සභාව පව් තුලට அதற்கு ගෙනල්ලා முதலாக வந்த ஒம்ரி என்கிற ராஜா. ඊට පස්සේ ගෙනාවේ ඔම්රි කියන රජතුමා. ஒம்ரி 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ඔම්රි කියන්නේ ඒ 15 පදේදී ලියලා තිබෙන ඔම්රි කියන රජතුමා. அவன் கர்த்தரை கோபமூட்டினான் என்று ඔව් எழுதப்பட்டிருக்கிறது. දෙවියන් වහන්සේව කෝපයටපත් කරලා තිබෙනවා. ஆண்டவர் நியமித்த நியமனங்கள் மாறியது ஆலயத்துக்குள்ளே. දෙවියන් වහන්සේ කියපු අමතක්ම වෙනස් වුණා දේවස්ථානය තුල. ஆகாஸ் என்கிற ராஜா 2ஆம் ராஜாக்கள் ආගස් කියන්නේ දෙවනි රජතුමා. 16வது அதிகாரத்தில் ඒ எழுதப்பட்டிருக்கிறது. 11 වචනේ කියලා තිබෙනවා. மோளேக் என்கிற தெய்வத்துக்கு சபைக்கு முன்பாக தன் பிள்ளையை பலியிட்டார். ඒ මෝලේ කියන්නේ ඒ රූපවන්දනා ඉදිරිපිට එයාගේ දරුවාව කැප කරා. கடவுள் இஸ்ரவேல் யூதாவை அருவருத்தார். ඒ දෙවියන් වහන්සේ ඉස්රායෙල් යුදාව එපා කරා. அந்த தேவாலயத்தை அவர் வெறுத்தார். ඒ දේවස්ථානය එපා කරා. ஐயோ தாவீது உயிரோடு இருந்தானே திரும்ப எவ்வளவு பாரத்தோடு நான் சேர்த்து வைத்த දාවීද් පණ පිටින් ඉඳලා ඉතර අයියෝම කොච්චර මානසික ගොඩනගලා 29ஆம் அதிகாரத்திலே එක රාජවලි 29 එක 29 முதலாம் வசனத்திலிருந்து தாவீது சொல்லுகிறார், එකේ ඉඳන් දාවීද් කියනවා என் தேவனுடைய ஆலயத்தில் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் මගේ දේවස්ථානය තුල දෙවියන්වහන්සේ දේවසුනදෙන පිපාසය பொன்வேலைக்கு பொன்னையும் රත්තරන්ට வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் தங்கத்தையும் பித்தளையையும் இரும்பையும் மரத்தையும் ஏராளமாய் நான் சவதரித்தேன். රත්තරන්ට රිදින සුදුන යකඩද අමජාත්ම සෑමදක්ම මම දේවස්ථානෙට නිසා එකතු කරා. இதை என் மகன் கட்டி முடிப்பார். මේක මගේ පුතා என் ගොඩනගා. ஆண்டவர் சொன்ன இந்த முறைப்படி ஆலயம் கட்டப்பட்டிருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ කිව්වා වගේ ඒ ආකාරයට දේවස්ථානෙ ගොඩනගලා තිබෙනවා. இவ்வளவு மகிமையையும் வந்த சந்ததி அழித்தது. ඒ පසුආපු හැම සත්‍යස ඒ පරම්පරාව විනාශ இன்னைக்கு කරා. ஐரோப்பாவிலே மட்டுமல்ல, இலங்கை, இந்தியா, உலகம் எல்லாம் இந்த சாபம் தொடருகிறது. මේ යුරෝපවල විතරක් නෙමෙයි හැම ප්‍රදේශයෙන්ම මේ සාපේ පටන් ගන්නවා. தேவன் சொல்லாத அந்நிய அக்கினியை சபைக்குள்ளே கொண்டு வருகிறார்கள். දෙවියන් වහන්සේ කියන්නේ නැතුව ඒ ගින්න අනිය ගින්න දේවස්ථාන තුලට ගෙනියනවා. ஒருத்தன் நாட்டியம் ஆடுறான், එක්කෙනෙක් රාජ කරනවා. ஒருத்தன் சேர்ச்சுக்குள்ள தான் கிரிக்கெட் பார்க்கிறான், ஃபுட்பால் பார்க்கிறான். එක්කෙනෙක් ඇවිල්ලා චර්ච් එක ඇතුලේ ක්‍රිකට් බලනවා ෆුට්බෝල් බලනවා. இன்னும் கொஞ்ச நாள் ஃபுட்பாலை பார்த்துட்டு பைக்ஸ் கேட்பான். ඊට පස්සේ ෆුට්බෝල් බලලා ඇවිල්ලා බයිසානවා. ஐயோ கோல் அடிக்க போறோம், ட்ரிங்க் கொடுதா வைன் கொடுதா. ඊට පස්සේ කියනවා ඩ්‍රින්ක් කියන එක වයිට් කියනවා. வைனை கொண்டு வரவன் பியரை கொண்டு வருவான். ඒ
பாபக்யூ போடுவோம். එක්කෙනෙක්ව පාස්ටර් අපි බාබකියු දාමු කියලා. வேணாம் தம்பி. பாஸ்டர் பாபக்யூ செஞ்சா நல்லா இருக்கும் பாஸ்டர் சர்ச்சுக்கு. பாஸ்டர் பாஸ்டர் யூத் எடுக்கலாம் பாஸ்டர். මං කිව්වා එයා කිව්වා පාස්ටර් බාබකියු දාමලා හොඳයි කියලා මට என்ன வந்தா பாபக்யூ மிஷன் தூக்கி வீசிற மூஞ்சில அவன்ட்ட. வேற ஒருத்தன். சர்ச்சுக்குள்ள வந்து பாபக்யூ போடலாமா? චර්ච් එක ඇතුලේ බාබකියු දාන්න පුළුවන්ද? ரெண்டு தடவை பாஸ்டர் சொல்லி பாப்பா. පාස්ටර් දෙවසරක් කියලා බලයි. உனக்கு சரி கூட சொன்னா இவனே வர மாட்டான் சர்ச்சுக்கு. சரி நீங்க செய்யுங்க தம்பி ஏதாவது செய்யுங்க. කියපු එක ඊට පස්සේ පල්ලියට එන්නද හරි පල්ලියට. நீ யாரு பாபக்யூ சர்ச்சுக்குள்ள போட அனுமதி கொடுக்க உங்க சபையா? ඔබ කවුද දේවස්ථානය තුල බාබකියු එක ගේන්නට ඔබගේ සභාව? உங்க அப்பன சபையா? அப்பனா கட்டினா? ඔබගේ පියාද මේක කොට பரம்பரையா சேர்த்து வச்சானா? ඔබගේ පරම්පරාව ආපු සභාවක්ද? எத்தனை ஊழியக்காரர்கள் ரத்தம் சிந்தி கட்டின சபைகள். අච්චර දෙවියන්ගේ දේවදාසය ලේ අමුරලා කොට எத்தனை ஊழியக்காரர்கள் தங்கள் ஜீவனை கொடுத்தார்கள். අච්චර දේවස්ථාන ජනතාව ලේ අමුරපු நீ සභාව. எல்லாத்துக்கும் வேஷம் நடிக்கிற ஊழியக்காரனே. ඔබ බොරු කරාගෙන සභාව තුල ඉන්න බෑ. ஊழியக்காரனே சஜாக்கிரதை. දේවදාසයා ඉතාම இதெல்லாம் செஞ்சா ஒரு நாளைக்கு கணக்கு கொடுப்பாய் நிச்சயம். ඔබ ඉතනදී කරාන දවසක් දෙවියන්සේ ඔබ ගණන් நீ දෙනවා. யாரையும் செய்யாவிட்டாலும் அதுக்கு நீ கணக்கு ඔබ கொடுப்பாய். දෙවියන්සේ කියපු දේ කරේ නැත්නම් ඒකටත් ගණන් දෙන්න ඕනේ. ஆனோடைய ஆதில் ஒரு பயமே அவனுக்கு ஆடுறான். இங்க இருந்து அங்க போயிடறான். ஓடுறான், ஈன்றான், யூடுறான். பாடி இப்படி போயிடறான். அங்க எல்லாரும் දේවස්ථානය කියලා කිසිම බාන්න එක නටනවා, මයික් පෙන්නනවා, දුවනවා, පිස්සු නටනවා. ஊழியக்காரன் ஆவியிலே ஆடுறான். ஏன் தாவீது ஆடினானா? ඒක නටනවා. අයි දාවිත් ඇටුයි කියලා. தாவீது 9 யுத்தம் செஞ்சா நீ செய்றியா? දාවිත් යුද්ධව 9ක් කරා ඔබ කරන්න පුළුවන්ද? கட்டளைப்படி கடைபிடிக்கப்பட்டு போயிட்டு அவன் போய் முன்னதாக நின்னா நீ போறியா? ඔව් හැමදේකට නිසා යුද්ධයට ඉදිරිපිට හිටියා ඔබට පුළුවන් ඔබට ඉන්න. என்னடா தானே கற்பனை பெட்டி இல்ல. මට තමයි දසපලක දන්නේ නේ. சரி ஆரியே ஒரு தேசத்துல ஒரு கற்பனை வருது. ඔබ නටනවානේ ඒක දේශේ දසපලක වචන ගිරෙනවා. செக்சுவல் மேரேஜ் வருது. நீ ஏதாவது எடுத்து சொல்றியா? ඔව් ඒකට හෝමෝසෙක්ෂුවල් මැරේජ් එක කියනවා. ඒකට විරුද්ධව කතා කරනවා. அதுதான் தாவீது செய்த யுத்தம் இன்னைக்கு நீ செய்ய முடியுது. දාවිත් කරපු යුද්ධය ඔබට කරන්න බැරුව තිබෙනවා. சரி இந்தியா ஆரியே எங்க ஆடுற லைட்ட போடுற லைட் மூஞ்சி கடிக்குது. அங்கோட மைய நேட்ல அங்கோட விரலி கூட்டம் கத்துது. ලයිට් දාලා ලයිට් මූඩට වදිනවා, නටනවා, මයික් ඉදි කරනවා, பாதையில கூத்தாடுற கும்மாளம் போடுற නටනවා, පිස්සු නටනවා. சபை பாச பார்த்துட்டு இருக்கிறாங்க. සභාවේ පාස බලාගෙන ඉන්නවා. இதுக்கு பிறகு கணக்க யூத் வரும். ඊට පස්සේ තමයි ගොඩක් යූත්ලා එනවා. நீயும் உன் ஜனமும் பரலோகம் போக மாட்ட. යූත් ඒ නමුත් ඔබ ඔබගේ ජනතාව ස්වර්ගයට යන්නේ. நீ பரலோகம் போக மாட்ட. නුඹ ස්වර්ගයට යන්නේ. கடவுள் ஆளே அவ்வளவு துச்சமா போயிட்டான் இன்னைக்கு உங்களுக்கு. දෙවියන්ගේ දේවස්ථානය කිව්වොත් ඔබට එච්චර සුළු කොට සලකන්න පටන් ගත්තා නේද? இவ்வளவு வேதனையா எனக்கு அருமையானவர்களே. කොච්චර දුකද? ஆலயம் என்பது அவ்வளவு முக்கியம். கடவுளுடைய ஆலயம் பயந்து அவன் ராஜா தான் சொல்றேன் ஆண்டேடா ஆலயத்துக்கு போ. நான் மகிழ்ந்தேன். இரண்டாவது சொல்றான் நான் பயந்து நடுங்கினேன் ஆலயத்துக்கு போ. ඒ දාවිද රජතුමා ඒ සලමන් කියනවා ඒක කියනවා දේවස්ථානයට යන්න කිව්දි මම සතුටු වෙනවා. ඒ විතර නොයි මගේ සිත තුළ දෙවිලීම බයක් ඇති වෙනවා දේවස්ථානයට යද්දී. சரி தாவீது ஆடினான். சரி இந்தியாவில் நீ கூட ஆடுற. தாவீது ஒரு சட்டம் ஒரு புத்தகத்துல இயேசு பேய்கள் எழுதி வந்தார்கள். 7ஆம் ஆண்டு புத்தகத்துல நீ ஏதாவது விரோதமா செஞ்சதை மாத்தினியா? නුඹ සභාවේ නටනවා නේද? இந்தியா சொல்லுவோம். ඉන්දියා කියන ඉන්දියාවේදී නුඹ සභාවේ නටනවා නේද? පොතක ආවා මේ දෙවියන් වහන්සේගේ දේවස්ථානයේ දසපණ වචනයක් වෙනස් කරලා කියලා இயேசு பேய்கள் எழுதி යේසුස් වහන්සේ යක්ෂයෙක් කියලා ලියලා තිබුණා. ඒකට විරුද්ධව නුඹ කතා කරනවා. ஆடுறானே அவன் இவன் சொல்லி නුඹ අරක මේක කියලා නටනවා නේද? தாவீது ஆடினான்னு சொல்லியா? දාවිද නටනවා කියලා කියනවා නේද? தாவீது யுத்தம் செஞ்சா. දාවිද යුද්ධ කරා. உனக்கு ஒரு யுத்தம் வந்திருக்கு. ඔබට යුද්ධයක් ඇවිල්ලා තිබෙන්නේ. அந்த பேரை மாத்தி எடுக்கிறது. ඒ වචනේ ඒ නම වෙනස් කරන්න ඕනේ. போன சபையில நான் ஜனங்களை சேர்த்து அரசாங்கத்துக்கு முன்னாடி போய் விண்ணப்பத்தை வச்சுட்டா பெட்டிஷன் கொடுத்தா அவன் மாத்துவாங்க. ඊයේ සභාවේ අමෝගෙනෙක් එකතු කරලා සභාව ඒ දේශ ඉදිරිපිට නුඹ සෙනගච්ඡලා හිටියම ඒක වෙනස් කරන්න පුළුවන්. தேசம் தேசமா போய் காணிக்கை வாங்கி போடாதானே போகட்டும். දේශේ දේශේ ගිහිල්ලා නුඹගේ පඬුවරකට සාක්ෂි දෙන්න. சர்ச்சா போய் இந்தியால சுத்தி காணிக்கை வாங்கி போடுறாங்க. සභාවට ගිහිල්ලා පඬුවරට සාක්ෂි දෙන්න නේද? அந்த போன சேர்த்து ஜனத்தை சேர்த்து கொண்டு போய் நியாயம் கேட்க கடவுளுக்காய். ඒ ජනතාවත් සමග එකතු වෙලා දෙවියන්සේ වෙනුවෙන් යුද්ධ කරා. நாங்கள் சொன்னோம் பாஸ்டர் போய் கேளுங்க பாஸ்டர் ஆளை கூட்டிட்டு போங்க. අපි කිව්වා ගිහිල්ලා සෙනග 35 வருஷம் ஒரு ஊழியக்காரன் சொல்றான். අවුරුදු 35ක් සේවය කරපු දේවදාසෙක් ඉන්නවා. கடவுள் பார்த்துக் கொள்வாரே. ඒ ඔක්කොම දෙවියන් கடவுள் වහන්සේ பார்த்துக் கொள்றானா? என்ன நீ 35 வருஷம் ஊழியம் செய்யற? ஏன்னா
ஜனவரி டெக்ஸ்ட் புக்கில் இருந்து ஹாய்வான் இயேசுவே என்று சொன்னதை அவர்கள் எடுத்து விட்டார்கள். අපි ගියවසරේ කරා මේ මාසවලදී ඒ නම අරස්සලා. ஏன் இந்தியா ஆடு செய்கிற ஓரானை பாயிரானை மணந்து குதிக்கிறான் இடத்துக்குள்ள ஓராறு அறிவாரா. ඉන්දියාවේ නටනවා පයින්නවා නටනවා සෙනග ඇතුලේ නටනවා මොනවද කරන්නේ කියලා. மதமான சட்டத்தை வெட்டிக்க தானே வருவது. නමුත් ඒක කරන්නට ඔයගොල්ලෝ අතහැරියනේ. ஆகம பணத்தை உங்களுக்கு அத்தறியா என்னட்ட. ஆனால் இலங்கையிலே நாங்கள் விடவில்லை. නමුත් අපි ලක්කාව අතහැරියේ නැහැ. ஐயா உயிரை கொடுத்து 72 மணி நேரம் உபவாச ஜெபம் செய்து வீதிக்கு இறங்கி உயிர் தியாகம் பண்ணி போராட்டம் செய்து அரசாங்கத்தின் அனுமதி பெற்றோம். மதமாற்ற தடை சட்டம் இலங்கையிலே இல்லை என்று. අපි ගතුවා සමග අපි නිරාලයක අපි යාත්‍රා කරා කිසිම වෙනසක් මේ ලංකා දේශයේදී දෙවනාසික දරුවන්ට වෙනසක් වෙන්න නැහැ කියලා. நம்முடைய ஆலயம் දෙවනාසික දේවස්ථානයේ மதமாற்ற தடை சட்டம் வந்தால் சுவிசேஷம் பேச முடியாது. ඒ ආගම වෙනස් වෙනවා කියලා කියන දෙයක් ආවනම් අපිට දෙවනාසික කියන්න බැරි වෙනවා. அரசாங்கம் கொடுக்க முடியாது. බෞද්ධිස්ම දෙන්න බැරි වෙනවා. சபை நடத்த முடியாது. සභාව ගොඩනගන්න බැරි වෙනවා. ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சா போய் பர்மிஷன் எடுக்கணும் கவர்மெண்ட்ல. கோர்ட்ஸ்ல பர்மிஷன் எடுக்கணும். සුමාරච්චි කියන්න ඕන අපි ප්‍රොවිෂන් ගන්න වෙනවා. புது சர்ச் தொடங்கணும்னா கோர்ட்ஸ்க்கு போகணும். නැත්තම් පොස්ටරට යන්න වෙනවා. අපි සුමාරච්චි நாங்கள் இலங்கை பிரஜைகள். අපි කිව්වා අපි ලංකාවේ எங்களுக்கு இலங்கையிலே பேச அனுமதி உண்டு. අපගේ දෙවනාසික කතා කරනවා. நாங்கள் இந்த வீதியிலிருந்து செத்தால் வெளியே உள்ளே போக மாட்டோம். අපි මේ ස්ථානේ මරුණන් නිසා අපි මේ ස්ථානේ ගෙනියන්න 7 மணித்தியாலங்கள் வீதியிலே போராட்டம். அதுக்கு முன்பதாக 72 மணித்தியாலம் தொடர்ந்து உபவாச ஜெபங்கள். පයත්තක් අපි යුද්ධ කරා. ඒ විතර නෙමෙයි පයත්තක් අපි යුද්ධ කරා නිරාරින්ද දෙවනාසික වෙනුවෙන්. உங்களுக்கு 6 மணித்தியாலம் 8 மணித்தியாலம் ඕගලන්ට පැය 5-8ක් 72 மணித்தியாலம் நித்திர உபவாசம் பண்ணி ஜெபித்து தான் ரோடுக்கு போனோம். අපි ඇත්ත නිරාරින්ද තමයි යාත්‍රා කළ දේ යුද්ධ අපි ගියේ. நாங்கள் உபவாசம் முடிச்சு எல்லாரும் 3 நாள் உபவாசம் முடிச்சிட்டோம். அப்பா பெரிய வேலை செஞ்சுட்டோம். අපි අමෝ කියන නිරාරින්ට අවදක්ම කෙරුණා කියලා. ஐயா திடீர்னு உபவாசம் முடிய போது 72 மணித்தியாலம் ඒ පැය ඇත්ත දෙකේ ඒ නිරාර ඉවර වෙන්න යනවා. அனௌன்ஸ் பண்றார். இப்ப எல்லாரும் ரோட்டுக்கு போறோம். யார் யாரு ஆண்டவருக்கு மறிக்க வேண்டி வந்தாலும் உயிரை கொடுக்க யாரும் இருந்தா முன்னதாக வா. அவ்வளவு சபையும் எல்லா சபைகளும் எங்களோட சேர்ந்து ජනතාව ඉන්දියාවේ කියලා ආපු ගමන් එක්කෙනෙක්වත් නොවේ මුළු සභාවම අප සමග ආවා. 72 மணித்தியாலம் உபவாசம் முடிச்சு வீதியில 7 மணித்தியாலம் கடைசி பிரைம் மினிஸ்டர் ரணில் விக்ரமசிங்க உடனே ஐயாவோட பேசி சொன்னார். ஐயா ஜனங்களை கொண்டு போங்க, நாங்க இந்த சட்டத்தை கொண்டு வர மாட்டோம். ஐயா சொன்னார், உங்களை நம்பல, நீங்க அரசியல்வாதிகள், கல்லர்கள், பொய்யர்கள், எனக்கு எழுது படத்தா. உடனே ஜோன் அமர்த்துங்க. போலீஸுக்கு அதிகாரியாக இருந்த மந்திரியும் கிறிஸ்தவ அமைச்சரும் உடனே எடுத்துக்கொண்டு வந்து லெட்டரை கையில் தந்தார். அதன் பின்பதாக தான் நாம் வெற்றியோடு வந்தோம். அடுத்த நாள் எழுதப்பட்டது. දෙවනාසිකලා පාසවාදීතුමා නිරාර ඇත්ත දෙක පැය ඇත්ත දෙකකට පසු ඒ රාජ්‍ය තමක කතා කරන්නේ ඒගොල්ලෝ කිව්වා ඕගොල්ලන්ගේ ජනතාව එකගෙන යන්න අපි ඔබට යටත් වෙනවා කියලා. ඊට පස්සේ දෙවනාසික අපේ වෙනුවෙන් යුද්ධ කරලා විනාශ කරන්න පටන් அந்த ගත්තා. சபைகள் அழியக்கூடாது. මේ සභාව විනාශ වෙන්න නරකයි. எத்தனையோ இந்த மனாசே ஒம்ரி இந்த ஆகாப் என்கிற ராஜாக்கள், මේ මනාශ කියන ආගම් කියන රජුරෝ ஆகாஸ் என்கிறவன் தன் மகனே மோளே என்கிற தெய்வத்துக்கு பலி கொடுத்து சபையை தீட்டுப்படுத்தினார். ආකාශ එයාගේ පුතාම කැප මරලා දෙවියන්සේගේ සභාව නාස්ති කරා. ஆகாப் என்கிற ராஜா ආගම් කියන රජතුමා அந்த எலியா என்ற தீர்க்கதரிசியை கொல்ல மனைவியோடு ஜெசபேல் உடன்பட்டான். ආගම් එලියට විරුද්ධව භාර්යාව ජෙසිබෙල් සමග පටන් ගත්තා. நாபோத் என்கிற மனுஷனுடைய இரத்தத்தை அநியாயமாய் சிந்தினார். ආගම් කියන මේ මනුෂ්‍යගේ ලේ වැතුරුවා. 2 ராஜாக்கள் එක රාජාවලිය 17 அதிகாரம் 17 1 17 மட்டும் எழுதப்பட்டிருக்கு. එකේ ඉඳන් 17 වෙනකම් කියලා තිබෙනවා. இஸ்ரவேல் ஜனங்களும் யூத ஜனங்களும் தேவனை கோபமூட்டினார்கள். ඉස්රායල් ජනතාව යුද ජනතාව දෙවියන්සේව කෝපයටපත් කරගෙන சபையை தீட்டுப்படுத்தினார்கள். සභාව වරදට පාවිච්චි කරන්න ஒரு පටන් சபையை ගත්තා. உருவாக்குறது எவ்வளவு கஷ்டப்படுறோம். ඒ සභාවක් ගොඩනගෙන කොච්චර අමාරුද යන්නේ. ஜனவரி காணிக்க வாங்குறதுங்க ඒ සභාවක් තිබෙන්නේ ජනතාවගේ පටු ගන්න. இங்க தார காசை விட எங்க இலங்கையில ஜனம் 100 மடங்கு கூட தருகிறார். ඕගොල්ලෝ මේ දෙන්නේ පටුටත් වඩා ලංකාවේ ඉන්න ජනතාව ඊට වඩා වැඩිපුර දෙනවා. இந்த முறை கன்வென்ஷனுக்கு 1 கோடி 10 லட்சம் செலவழித்தோம். මේ සැරේ කන්වෙන්ෂන් එක කෝටි 1 කෝටියක් අපි සල්ලි විදක් කරා. நம்மளோட காசு கிட்டத்தட்ட 90,000 பவுண்ட்ஸ் ஓகே. கூட்டத்துக்கு. ඕගොල්ලන්ගේ සල්ලි වලින් 90,000 පවුන්ඩ්ස්
3 நாள் கூட்டத்துக்கு රැස්වීම තුනක් ஏன்? මේ වගේ பைத்தியமா ඇයි අපිට පිස්සුද? லூசா අපිට පිස්සුද? ஒரு நடிகனுக்கு நடிகைக்கெல்லாம் மேடை போடுறாங்க பெருசா නටන්නේ ඒ ආයත ඇවිල්ලා දානවා அவன் පොඩි. சட்டையாவது விட்டுட்டு ஆடுறான் හෙට් ගලන්නා නටනවා. அவனுக்கு லட்சக்கணக்கில் ஸ்டேஜ் அவனுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் ஸ்டேஜ் ඔවුන්ට ඔක්කොම දාස් ගණන් ස්ටේජ් ගොඩ නගනවා. ஆனா எங்க ஆண்டவரை பேசுறதுக்கு ஒரு கொட்டிலும் ஒரு கிழிஞ்ச துணியும் அது மூஞ்சில் அடிக்கடிக்க பேசுங்க නමුත් මගේ දෙවියන් වහන්සේ ගැන කතා කරන්න පොඩි පරණ ඉරිච්ච ගොඩනැගිල්ලක් අතට கன்வென்ஷன் வந்தாலே ஜனங்கள் கொண்டு கொடுப்பார் නම කන්වෙන්ෂන් කියලා දෙයක් ආවනම් ජනතාව ආසාවෙන් கன்வென்ஷன் කරනවා. மீட்டிங் ஜனங்கள் கொண்டு கொடுப்பாரு කන්වෙන්ෂන් වලට මීටින්ස් තියනවාද ජනතාව அம்மா ආසාවෙන් කරනවා. பாவீங்க கடவுளுக்கு ඒකලා කියන ඕන අර පාවිච්චි நல்லா කරලා செய்யுங்க ඕන අර ලස්සන දේවල් நல்லா செய்யுங்க ලස්සන දේවල් දේවල් කරන්න කියලා கொடுங்க. දෙන්න කියලා කියනවා. இப்ப இந்த ட்ரம் செட்டுக்கு 5 நாளா போராட்டம் අපි මේ ඩ්‍රම් සෙට් එකට දවස් 5 තිස්සේ கிரி பிரதர் சொல்றார் நீங்களே ட்ரம் செட் எடுத்து கொண்டு போய் வச்சிருங்க බ්‍රදර් කිව්වා ඔයගොල්ලෝම ගිහලා තියාගන්න මේ ඩ්‍රම් සෙට් එක කියලා දුන්නා. சபைக்கு கொடுக்கிறாரு සභාවට දෙනවා. சுரேன் இப்ப பாஸ்டர் பிரசங்கம் செஞ்சு டிரான்ஸ்லேட் பண்ண இல்ல මේ ඇවිල්ලා පාස්ටර් වෙලා ට්‍රාන්ස්ලේට් කරේ නැහැ. சபை தொடங்க ஆரம்பத்துல ஸ்பீக்கர் இல்ல பாஸ்டர் சுரேன் ஸ்பீக்கர் ரெண்டு வேண்டும் உடனே வாங்க தந்தார் அடுத்த நேரம் சொல்றார் இது உங்களுக்குன்னு சொன்னா நீங்க எடுக்க மாட்டீங்க அதை சபைக்கே வச்சுக்கொள்ளுங்க அது என்னுடைய காணிக்கை එදා දවසේ ඔය දෙවියන් වහන්සේගේ ඉල්ලපු ගමන් අමතක් දෙවියන් වහන්සේට දුන්නා. சிசகிருபா ஒரு மானிட்டர் வச்சிருந்தான் போட போட சத்தம் போய் அந்த 1800 பவுனுக்கு ஒரு மானிட்டர் கடவுள் நம்முடையதுக்கு நாம பேசினாலும் கடவுளுடைய வார்த்தையை தானே பேச பாருங்க අපි කතා කර දෙවියන් වහන්සේගේ වචන තමයි අපි කතා කරන්නේ. ஆனோட ஊழியத்துக்கு தானே දෙවියන් වහන්සේගේ போறோம் දෙවියන් වහන්සේගේ සේවාව තමයි අපි කරන්නේ උතන. நாம் வீட்டுக்கு குடும்பத்துக்கு எல்லாம் செய்வோம் අපි පවුලේ ආයත කියලා හැමදාම කරනවා. கடைசியா ஒரு நாள் எல்லாம் ஏமாத்தி அழிஞ்சு போய் சேர்ந்துடும் හැමදාම දවසක් විනාශ වෙනවා. அந்த அன்பும் தனிஞ்சு போயிடும் මේ ප්‍රේමෙන් නැති වී යනවා. இல்ல, இந்த புள்ள என்னைய விட்டு விடாது මේ දරුවම අතාරින්න. அவன் மூத்தவன் அப்படி செஞ்சாலும் சின்னவன் விட மாட்டான் பலவினை கிணறு. அவன் இந்த சின்னவன் இன்னும் விட පොඩි மாட்டான் කියන මෙම කරලා පොඩි මේ කියන මෙම කරන්න නැහැ. கல்யாணம் கட்டி லவ் பண்ணி புள்ள பண்ணி சின்னவன் வாழ்றது எல்லாம் மாறி போயிடும் කසාද බැඳලා පස්සේ හැමදාම විනාශ වෙනවා. உலகத்துல எல்லாம் மாறும் ඔක්කොම ලෝකේ විනාශ වෙනවා. ஒரே ஒருவரே இயேசு ஒருவரே දෙවියන් වහන්සේ එනතුරු இயேசு ஒருவரே மாறாதவர் දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේ පමණ වෙනස් மற்ற වෙන්නේ. எல்லா உலகத்திலே மாறி අනිත් ඔක්කොම මේ ලෝකේ විනාශ වෙයි. இப்படி இவர்கள் பாவம் செய்ததினால் මේ වගේ මේක පව් කරපු නිසා $120 மில்லியன் worth அந்த டெம்பிள் அந்த சர்ச் 120ක් වෙන මිලියන් ඒ වටිනා දේවස්ථානය. கிறிஸ்துவுக்கு முன் 586ஆம் ஆண்டு ක්‍රිස්තුස් වහන්සේට ප්‍රථමයෙන් මේ අවුරුදු ගණන 586 586 586 கிறிஸ்துவுக்கு முன்னிலே 586 දී பாபிலோனிலே இருந்து நேபுகாத்நேச்சர் வந்தார் බාබුලෙන් ඉඳන් නෙබුකද්නේච්චර් ආවා. அதுக்கு இடையிலே அநேகர் வந்து யுத்தம் செய்தார்கள் ඒ අතරේදී ගොඩාක් දෙනෙක් යුද්ධ කරා. எழுதிக் கொள்ளுங்கள் ලියා ගන්න. மோவாபியர் මෝබා அம்மோனியர் අමනියෝ எத்தியோப்பியர் ඉතෝපිය அசீரியர் අසිරියවරු சீரியர் සීරිය லெபனியர் ලෙබනියන් இவர்கள் எல்லாரும் வந்து யுத்தம் මේ செய்தார்கள் හැමෝම ඇවිල්ලා යුද්ධ කරා. ஆனால் නමුත් 586ஆம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு 586 ක්‍රිස්තුස් වහන්සේට ප්‍රථමයෙන්ම நேபுகாத்நேச்சர் என்று சொல்லுகிற பாபிலோன் ராஜா නෙබුකද්නේච්චර් කියන බාබුලේ රජතුමා சபையை அழித்தார் සභාව විනාශ කරා. அதற்கு எலியா என்ற தீர்க்கதரிசி கத்தினார் ඒකට එලියා කියන අනාගත වසුරු කෑ ගැව්වා. ஐயோ ராஜாவே பாவம் செய்யாதே අනේ රජතුමා පව් කරන්න එපා. சபையை திட்டுப்படுத்தாத සභාව අපරාධ කරන්න එපා. உயரமா செய்யாதீங்க ඔබ බය නැතුව කරන්න එපා. வாழ விளக்குங்க சபையை வச்சு හැමදාම අයිට කරන්න සභාව ඇතුළේ. வாழ தெய்வத்தை விளக்குங்க ආගල් දෙවියන් කියන එක අයිට කරන්න. அஸ்தரோத்தை வெளியே கொண்டு போங்க අචාරක සභාව ඇතුළේ ගිලිට ගන්න. மூளைக்கு வெளியாத கொண்டு போங்க ඔයගේ මත සභාව ගිලිට ගන්න. எரேமியா கதறினா එරමියා කෑ ගැව්වා. ஐயோ அழிவு வரப்போகிறது අයියෝ විනාශය එන්න යනවා. கேட்கவில்லை ඇහුවේ නෑ. ஆசாரியர்களும் ராஜாக்கு தூதினார்கள் ආසාරිවරුත් ඒ රජතුමාට උදව් කරන්න පටන් ஏன் ගත්තා. தங்களுடைய தலைமைத்துவத்தை காத்துக்கொள்ள අයිකොත් ඒගොල්ලන්ගේ ස්ථානේ බාරව ගන්න නිසා வந்த நேபுகாத்நேச்சர் නෙබුකද්නේච්චර් ආවා. எல்லாவற்றையும் அழிச்சது හැම දෙයක්ම විනාශ කරන්න පටන් ගත්තා. எல்லா தங்க பொண்ணையும் எடுத்துட்டு நாட்டுக்கு போயிட்டான் රත්තරන් රීති ඔක්කොම අරගෙන ඕක රටට ගියා. அவன் பின்பதாக ඊට පසුව 70 வருஷங்கள் அடிமையாயிருந்த பின்பதாக අවුරුදු 70ක් යටත් වෙලා හිටපුවට පස්සේ மீண்டும் தேவன் அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு போவார் ඒ වාල්කමේ දේවදාස ඉස්රාኤල් ජනතාව ආපසු ගොඩ නගන්න පටන් ගත්තා. அப்பொழுது அநேகர் வந்தார்கள் எஸ்ரா வந்தான்
නෙහෙමියා ராஜாவிடம் கேட்கிறார். රජතුමාගෙන් අහනවා என் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட அனுமதித்தார். මාගේ දේවාසික දේවස්ථාන කුට්ටා කරන්න මට எனக்கு උදව් உதவி දෙන්න. வேண்டும். මට උදව් ඕනේ. அவன் ஜனங்களை அனுப்பி விடுகிறார். ඔව් ජනතාව එව්වා ඔහු සමග. நெகேமியா அலங்கத்தை கட்டுகிறார். දේවනාසේ ඒ ගොඩනැගුවා. பவுல் அலங்கத்தை ඒ கட்டுகிறார். පවුර ගොඩනැගුවා. எஸ்ரா வேதத்தை போதிக்கிறார். ඒස්රා ව්‍යවස්ථා ගැන කියා දෙනවා. ஜோஷுவா இது இரண்டாவது ஜோஷுவா. මේ දෙවෙනි යෝෂුවා. மோசேயின் கால ஜோஷுவா அல்ல. මෝසේ කාලේ හිටපු යෝෂුවා නෙවෙයි. பைபிள் ஸ்டடியில படித்தோம். ඒ ව්‍යවස්ථාවේ අපි ඉගෙන ගත්තා. கடந்த நாட்களிலே පසුගිය දවස්වල இது செருபாபேலோடு இருந்த ஜோஷுவா. මේ ජෙරුබාල් සමග හිටපු යෝෂුවා. சகரியா புத்தகத்தில் எழுதப்பட்ட ஜோஷுவா. සකරියාගේ පොතේ හිටපු යෝෂුවා. இந்த ஜோஷுவா தேவனுடைய சபையை கட்ட முயற்சி எடுக்கிறார். මේ යෝෂුවා දෙවියන්වහන්සේගේ දේවස්ථානය ගොඩනගන්නට උදව් කරනවා. கட்டும் பொழுது எதிர்ப்புகள் வருகிறது. ගොඩනගන්න යද්දි ගොඩක් විරුද්ධ වෙනවා. ஜோஷுவா அதற்கு எதிர்த்து போராடுகிறார். යෝෂුවා ඒ වෙනුවෙන් යුද්ධ කරන්න පටන් ගන්නවා. சன்பல்லாத் தொபியா போன்றவர்கள் நெகேமியாவை தடை செய்ய பார்க்கிறார்கள். ඒ සම්බලත් ඒගොල්ලෝ නෙහෙමියට විරුද්ධව නැගිටින්න පටන් அவர்கள் ගන්නවා. யூதாவிலே இருந்தவர்கள். ඒගොල්ලෝ යූදාවල හිටපු අය. தாங்கள் ஒன்றும் செய்யவில்லை. ඒගොල්ලෝ මුකුත් කරේ නැහැ. இந்த நெகேமியா வந்து செய்ய தொடங்கினதும் නෙහෙමියා කරන්න පටන් ගත්ත ගමන් ஓ நெகேமியா நீ செய்யாத சும்மா இருப்ப அதெல்லாம் உங்க வேலையில செய்யாத. නෙහෙමියා මේ ඔබ කරන්න එපා මේක ඔබගේ වැඩ නෙවෙයි මේක කියන්න පටන් ගත්තා. இன்னைக்கு ஒரு பிரதரை சிஸ்டர்ஸ் கூப்பிட்டாங்க. அது உபவாச ஜெபம் நடக்குது. එක ප්‍රදේශ කෙනෙක්ව සිස්ටර් අඩගෙව්වා. නිරෝධයක් சிறிது கூட சொன்னாரா එයා කිව්වලු ஒரு நாளும் நான் போன சர்ச்சில் பொறுப்பே தர மாட்டாங்கம்மா. එක දවසක්වත් මම ගියේ සභාවකට එක දෙයක්වත් දෙන්නේ නැහැ මට. இன்னைக்கு இங்க வரக்கூடாதுன்னு எனக்கு ஒரு பொறுப்பு தந்திருக்கிறாங்க. අද එන්න එපා කියපු නිසාම මට දෙයක් කරන්න කියලා පණිවිඩ දීලා තිබෙනවා. Very silly people aren't they? බලන්න කොහොමද මිනිස්සු ක්‍රියා වෙන්නේ යන්නේ කියලා. 10 வருஷம் போனது ஒரு நாள் பொறுப்பு இல்ல. අවුරුදු 10ක් තිස්සේ සභාවට ஆனா කිසිම உபவாச සේවාවක් ஜெபத்துக்கு வந்துருவான்னு பொறுப்பு கொடுக்குறாங்க. නිරාරාත්තාවට ඒ කියලා දැනගත්ත ගමන් පල්ලි எனக்கு hot dog செய்ய hot dog හොට්ඩක් සදන්න hot dog ஃபுஃப் பயங்கரமா බලන්නකො சுட்ட நாய் hot dog පුච්චපු බලන්න. புச்சப்பு பல்லா உபவாச ஜெப வேலைன்னா உனக்கு hot dog பெருசு திண்டு வயிற்றுக்குள்ள போய் கிண்டி නිරාර යාත්‍රාව කියන ඔයගලන්ට ලොකු ඔයගලන්ට ඕනේ මේ පුච්චපු බලන්න හොට්ඩොක්ස් තමයි. ඕක මේක நேற்று உனக்கு செய்ய தெரியாதா நாளைக்கு உனக்கு செய்ய தெரியாதா உபவாச ஜெபத்திலே அவனுக்கு hot dog செஞ்சு கொடுக்க பொறுப்பு கொடு. ඇයි එක කරන්න බැරිද අනිත් කරන්න බැරිද මේ නිරාර மாய் යාත්‍රාව மாறமாய் ஊழியர்களை நடப்பிக்கிறார்கள். මායාකාර සේවාවක් කරගෙන ඉන්නවා. உபவாச ஜெபம் வாருங்கள் 10 மணிக்கு ஆரம்பம். දේව නිරාර යාත්‍රාව 10ට පටන් ගන්නවා. 11 மணிக்கு உபவாசம் முடிஞ்சா 11 மணிக்கு பாவக்கியூவா. 11ට නිරාර යාත්‍රාව උරුණකම 11ට බාබකේ පටන් ගන්නවා. மனசாட்சி இல்லையான ஹெடிங் போடுறதுக்கு ஒரு ஜெபத்துக்கு ඇයි ඔබට සිතක් නැද්ද දේවස්තකේ? அர்த்த சாட்சி கதா කරන්න. අර්ථ සාක්ෂි කතා කරන්නේ නැද්ද ඔබට? மனசாட்சி பேசாதா. ඔබට අර්ථ සාක්ෂි කතා කරන්නේ නැද්ද? சரி மனுஷனா ஏமாத்துறீங்க அது வேற. මිනිස්සුන්ට ඒක වෙන කතාවක්. இந்த ஊழியர்களே மனசாட்சி பேசாதா. அப்படியே ஃபாஸ்ட் பிரியாணி போடக்கூடாது. ඔබගේ சரி, சொன்னா நம்ம சரியா செய்ய. ඔබට කියන්නේ නැද්ද මම කරන එකදී දේව හරියට කරන්න ඕනේ කියලා? இல்லாட்டி செய்யாம சும்மா ஜெபம்னு சொல்லிட்டு தென் பாவக்கியூன்னு எழுதலாம். ஃபாஸ்ட் பிரியாணி கூப்பிடுது. 1 மணித்தியான கடவுளுக்கு 8 மணித்தியான உன ஊத்துக்கும் கும்மாளத்துக்கு. බලන්න නිරාර යාත්‍රාව කියලා සෙනග අඬකාලා ඉවරලා පැය දෙවෙනවාසෙට පැය 8ක් ඇවිල්ලා ඔබගේ පිස්සු You නටන්න. know this time is different. It is not like before. இப்ப ரோபால நைட்ல கோட் சூட் அவரோட படுத்துருக்கிறோம். බලන්න දැන් කාලේ ඇවිල්ලා ඉස්සර වගේ නෙමෙයි දැන්. You know the trend has changed. You know the culture is different. බලන්න ඒක කියනවා අපි ඇවිල්ලා ඔක්කොම වෙනස් දැන් කාලේ වෙනස් පරිසරය වෙනස් හැමදේම වෙනස් அதே කියලා. பைபிள் தான் இன்னைக்கு இருக்கு. නමුත් එදා තිබෙන ව්‍යවස්ථාව තමයි අදත් තියෙන්නේ. இந்த பைபிள் படிச்சுதான் பவுல் வைராக்கியம் அடைஞ்சாங்க. මේ ව්‍යවස්ථාව කියලා තමයි පවුල් කතා කරන්න පටන් இதுல ගත්තේ. சொல்லப்பட்ட இயேசு பாதுதான் ரட்சிக்கப்பட்டார். මේ කියලා තිබු යේසුස් වහන්සේ දැකලා තමයි ඒ පවුල් இந்த பவுல பாதுதான் மார்ட்டின் லூதர் எழுப்பினார். මේ පවුල දැකලා තමයි මාටින් ලූතර් කියන මනුෂ්‍ය නැගිට්ටේ. கடவுளுடைய சுவிசேஷத்தை பேசினார். දේවදාසගේ සුභාරංචි කතා කරේ. அப்ப மார்ட்டின் லூதர் சொல்லியிருக்கலாமே. மார்ட்டின் லூதர் வந்தது 1517 AD. ඒ මාටින් ලූතර් 1517 1517 දී ආවේ. அப்ப அது மாடர்ன் காலம். ඒ කාලේදී මොඩර්න් කාලේ. அவன் மாடர்ன் காலம் இருந்தானா? නමුත් ඒ කාලේ හිටියද එයා? இல்லை. නෑ. 96 பிள்ளைகளை கண்டார். 96ක් ළමයි
ළමයිව දැක්කා. வரதெல்லாம் දැක්කா பிள்ளைகளை கண்டான் වැරදි දැක්කා. சபை போத ஒரு கத்தோலிக்க குருமான் ஒரு priest bishop එක බිෂප් කෙනෙක් சொன்னார் 96 பிள்ளை சபையில இருக்கு 96ක් වැරදි සභාව තුල තිබෙනවා කියලා කිව්වා. கொண்டு போய் பிள்ளைகளை பப்ளிக்ல ஒட்டினார் ඒ වැරදි ටික හැමදාම ප්‍රාථමික එකේ நான் அறியாமல் இருந்தேன் මමත් දන්නතුව සිටියේ. செத்தவர்களை சபையிலே கொண்டு வந்து கத்தோலிக்க சபை வைத்திருக்கிறது சிலையை සභාව මැරිච්ච මිනිස්සුන්ගේ සභාව තුල තවල තියෙනවා කතෝලික සභාව කියලා තිබෙනවා. பிள்ளை වැරදි. மார்ட்டின் லூதர் எழுதினார் ඒක ලිව්වා යුදර්. பரிசுத்தவான்களை சபையிலே மரித்த பரிசுத்தவான்களை கொண்டு வைத்து மண்டாடுகிறார்கள் பிள்ளை ඒ සුද්ධ ජනතාව සභාව තුල කියලාට ඒ ජනතාව දිහා බලලා වදිනවා ඒක වැරදි කියලා කිව්වා. கத்தோலிக்க சபை பாவ மன்னிப்புக்கு சர்டிபிகேட் நிக்கிறது சர்டிபிகேட் வாங்கினீங்கன்னா உங்களோட பாவம் மன்னிக்கப்படும் பிள்ளை எழுதினார் කතෝලික සභාවේදී ඔබගේ පවුලට කුමාරට වඩා සෙටිමන්ට් එකක් ගත්තා නම් ඔබට පවුලට සභාව ලැබෙනවා කියලා තිබුණා ඒක වැරදි. கத்தோலிக்க சபை சொல்லுது இவ்வளவு மனிதரை வச்சவங்க பாவம் போகும் இந்த மனிதரை வச்ச இந்த பரிகாரமாகும் கடை போட்டு விற்கிறாங்க பிள்ளை மார்ட்டின் லூதர் எழுதினார் ඔච්චරක් ඒගොල්ලෝ ඔබලගේ පවුල කමා වෙනවා ඒගොල්ලන්ට කඩවල් දාලා විකුණනවා අබදාක් කරනවා ඒ කරන එක වැරදි කියලා பன்னிரண்டு මාර්ටින් அப்போஸ்தலர்னு சொல்றீங்க 16 அப்போஸ்தலருடைய சவப்பெட்டி உள்ள இருக்கு பிள்ளை ඒ මේ මර්චායගේ මේ මිනිපෙට්ටි සභාව තුල තිබෙනවා ඒ වැරදි කියලා එයා කිව්වා. கேட்டவர் 12 பேர் இங்கே என்று அவன் தைரியமாய் சொன்ன போலவே சுவிசேஷம் பரவ தொடங்கியது එයා ඒක කතා කරන්න පටන් ගන්නකොට පස්සේ සුභාරංචිය බලවත් ලෙස ක්‍රියාවන්න පටන් ගත්තා. இதெல்லாம் மாடர்ன் காலம் මේ ඔක්කොම මොඩර්න් කාලේ. அதுக்கு பின்பதாக வந்த சார்ல்ஸ் வெஸ்லி ஜான் வெஸ்லி இந்த இங்கிலாந்துல தான் இருந்தாங்க ඊට පසුව ආපු ඒ චාල්ස් වෙස්ලි ජොන් වෙස්ලි බේස් ඉංග්‍රීසි දේශේ තමයි அதை හිටියේ. பார்க்கிறதுக்கு முன்னதாக ඒක බලන්න ප්‍රථමේ ஒரு 15 நிமிஷத்திலே செய்தி முடிகிறது තව විනාඩි 15 දේශනාව ඉවරයි. இந்த பாபிலோனிலே இருந்து மீண்டும் வந்தவர்கள் මේ බාබිලෝනින් නම් ආපසු ආපු අය ஆலயத்தை கட்ட முயற்சி எடுக்கிறார்கள் දේවස්ථානය ගොඩනගන්න උත්සාහ அதில் කරනවා. முக்கியமான ஒரு மனிதர் ඒකේ ප්‍රථම පුද්ගලයෙක් விசேஷ புத்திரனே விசேஷ புத்திரனே. செருபாபேல் ජෙරුබාබෙල්. இவருக்கு தான் சகரியா புஸ்தகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் එයාගෙන තමයි මේ සග්‍රි පොතේ කියන්නේ දෙවියන් වහන්සේ. செருபாபேலே ජෙරුබාබෙල් பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் ඔබ அல்ல බලෙන්ද ඔබගේ ශක්තියින්ද නොවේ. என் ஆவியினாலும் நீ கட்டு මගේ ආත්මයෙන් පුළුවන් ඔබ ගොඩනගන්න. செருபாபேல் தான் அஸ்திபார கல்லை வைத்தான் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் ජෙරුබාබෙල් තමයි මුල් ගල තැබුවා කියලා 탁 කියනවා ඒ සමයේ. இரண்டாவது ஆலயத்தில் ඒ දෙවෙනි දේවස්ථානයේ මුල් ගල තැබුවා කියලා තිබෙනවා. எழுதிக் கொள்ளுங்கள் செருபாபேல் காலத்திலிருந்து பெரிய ஏரோது கிரேட் என்று சொல்லப்படுகிற ஏரோது ராஜாவின் காலம் வரையும் ஆலயம் கட்டப்பட்டது ලියා ගන්න ඒ ජෙරුබාබෙල්ගේ කාලේ ඉඳලා ඒරෝද් රජතුමා වෙනුවෙන් ඒ දා කාලේදී ඒ දේවස්ථානය ගොඩනගන්න පටන් ගත්තා කියලා තිබෙනවා. இந்த ஏரோது தான் இயேசு பிறந்த பொழுது இருந்த ஏரோது මේ ඒරෝද් තමයි යේසුස් වහන්සේ ඉපදෙද්දී හිටපු ඒරෝද්. அவனுடைய ஒரு மகனுடைய பேர் அந்திபஸ் එයාගේ එක පුතගේ නම අන්තිපස්. மற்ற மகனுடைய பேர் சின்ன ஏரோது ஜூனியர் ஏரோது එයාගේ අනිත් පුතා ජූනියර් ඒරෝද් කියලා තිබෙනවා. இவன் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரிய மனைவியை வைத்திருந்தான் கள்ளமாக මෙයාගේ එක සහෝදරේ තවත් සහෝදරයෙක්ගේ භාර්යාව හොරෙන් තියාගෙන හිටියා. அப்பொழுதுதான் யோவாசானை நடந்து பிரசங்கம் பண்ணினான் එතකොට තමයි යෝවාන් නැගිටලා දේශනා කරන්න පටන් ගත්තා. பிலிப்பு நீ உன் மனைவி அவன் கள்ளமா வச்சிருக்கிறான் පිලිප් නුඹගේ භාර්යාව අරුම හොරකම් කරලා තියන්නේ அவருடைய ஆலயம் வழிய போகிறது දේවස්ථාන විනාශ වෙට යනවා. யோவாசானகன் பிரசங்கம் செய்தான் යෝවාන් නැගිටලා දේශනා කරන්න පටන් இந்த ගත්තා. ஏரோது வரை கிட்டத்தட்ட 40 வருஷம் அவர்கள் சபையை கட்டினார்கள் මේ ඒරෝද් වෙනකන් අවුරුදු 40ක් දේවස්ථානය ගොඩනගන්න පටන් ගත්තා. இந்த சபையில இரண்டாம் மாளிகையில ஆலயத்திலே தான் இயேசு என்று பிரசங்கம் செய்தார் මේ දෙවෙනි සභාවෙන් තමයි දෙවියන් වහන්සේ දේවස්ථානයේ ඉඳන් දේශනා කරන්න පටන් அந்த ගත්තේ. ஆலயம் මේ සභාව மிக விசாலமாக கட்டப்பட்டது විශාල ලෙස ලස්සනට ගොඩනගන ஏரோது ஜெருசலேம் தேவாலயத்தை மட்டுமல்ல ඒරෝද් දේවස්ථානයට විතර නොවේ மசாடா என்கிற பிரதேசத்திலே மாளிகையும் මසාඩා කියන ස්ථානයේදී எங்க லிஸ்டர் போன கும்ரானுக்கு பக்கத்துல இருக்குது மசாடா මසාඩා කියන ස්ථානයේ ගොඩනගිලා செசரியாவிலே பெரிய ரேஸ் கோர்ஸ் போன்ற பெரிய கட்டிடங்களை கட்டினவர் සිසර් කියන ස්ථානයේදී ලොකු තැන් ගොඩනගුවා. he was a great architect and a builder එයාගේලා ලොකු ආකිටෙක්ට් කෙනෙක් ලස්සන ஹேரோது බිල්ඩින් great பெரிய ஹேரோது එයාගේලා
ලොකු ඒරොත් කියන්නේ அவரெல்லாம் அவன் பயந்தான் இயேசு பிறந்ததை கேட்டு. ඔව් තමයි බය වුණේ යේසුස් වහන්සේ බුදුනගම. சாஸ்திரிகள் வந்து யூதருடைய ராஜா எங்கே என்று கேட்ட பொழுது ඒ ඇවිල්ලා දෙවිනා යුදවරුන්ගේ රජතුමා කෝ කියලා එක ආපු වෙලේදී ஹேரோது கலங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. ඒරුත් කලඹුණා කියලා ව්‍යවස්ථාව කියනවා. ஏனென்றால் அவன் மிக பிரபல்யமாய் இருந்தான். අයිකොත් ඇවිල්ලා ඔව් ඇවිල්ලා උසස් ස්ථානයේ அவனுடைய பிள்ளைகளை அவரிடத்தில் ஆணையிட்டு வைத்திருந்தான். අයිකොත් ඔවුන්ගේ දරුවෝ ගැනම ස්ථාන දේවස්ථාන තියාගෙන හිටියා. பெரிய பெரிய இடங்களில் ஆணையிட்டு வைத்திருந்தான். ඒක ලොකු ලොකු තැන්වල ඔය රජ කරන්නට රාජස්ථාන என் ராஜ்யத்துக்கு பங்கம் வருதா என்று பயந்தான். අයියෝ මගේ රාජ්‍යයට ඇවිල්ලා විනාශයක් එන්න යනවානේ කියලා ஐயோ දැක්කා. இன்னொரு யூதர் ராஜாவா என்று අයියෝ பயந்தான். තවත් යුදවරුන්ගේ රජු කෙනෙක් නැගිටිනවාද කියලා බලනවා. முதலாவது இயேசு பிறந்து சின்ன பிள்ளைகளை கொல்ல சொன்னது இந்த ஹேரோதுதான். යේසුස් වහන්සේ ඉපදුන ගමන්ම ඒ කුඩා දරුවන්ව මරන්න කියලා කිව්වෙත් මේ ඒරොත් තමයි. என்பதாக அவன் மறைத்து போனான். ඊට පස්සේ ඔව් මිය ගියා. இயேசு ஆலயத்திலிருந்து பிரசங்கம் செய்தார். යේසුස් වහන්සේ දේවස්ථානයේ දේශනා කරා. ஜெருசலேம் உணவு மலையிலிருந்து சீர்மலையில் இறங்கி வரும் பொழுது එරුසලේම් ඉඳන් දිගටම එද්දී ඒ පල්ලයට එද්දී இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்தார். යේසුස් වහන්සේ එරුසලේම් දිහා බලලා කඳුළු සල්ලා. ஆலயத்தை பார்த்து கண்ணீர் ඒ வடித்தார். දේවස්ථානය දිහා බලලා කඳුළු සල්ලා. ஜெருசலேமே ஜெருசலேம் එරුසලේම් கோழிதன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பதை ඒ போல කුකුලා කුකුල් පැටවුන් කොහොමද එකතු කරගන්නේ? உன்னை எத்தனை தரம் கூட்டி சேர்க்கணும். මම නුඹ කොයි කී ඔතරම් නුඹ මොන් එකතු உனக்கு කරගන්නේ? மனதில்லாமல் போயிடுச்சு. නුඹට සිතක් නැතුව ගියානේ. நீங்க அதே விண்ணப்பத்தை இந்த கண்ணீரை தான் ஆண்டவர் ஆலயத்திலே ඒ வைத்திருக்கிறார். කඳුළු තමයි දෙවියන්සේ දේවස්ථානයේ දාතරුවේ. ஜெருசலேமே ஜெருசலேமே ஆலயத்தை பார்த்து ஆண்டவர் வேதம் එරුසලේම් කියලා දෙවියන්සේ දේවස්ථානය දිහා බලලා කඳුළු ஒரு සල්ලා. கூத்து குமாரம் போடுறான். ඒ ඔව් පිස්සු නටනවා. ஒரு மேடையிலிருந்து குதிக்கிறான், ஆடுறான், பாயிறான், கூத்து போடுறான். ඔව් ඒ කුල් පිටේ කොට පිස්සු නටනවා මතක් කරනවා. அதுக்கு ஏதோ ஊழியக்காரன் ஓம் சொல்லி சரின்னு விடுறான். නමුත් ඒ ඔක්කොටම අනිත් දේවදාසත් ඒකට ඔව් කියලා කියනවා. ஒரு நாள் பாஸ்டர் நாளைக்கு ஃபுட்பால் மேட்ச் போடுவோமா, அப்ப சர்ச்சுக்கு ஜனங்கள் வருவாரு. ෆස්ට් ඒ ටයිම් ද ෆුට්බෝල් මැච් එතකොට අපි දාම සෙනක බලන්නේ ෆුට්බෝල් මැච්. சரி சரி ப்ரொஜெக்டர்ல போட்டு நல்லா பாருங்க, எல்லாரும் பாருங்க, அப்ப யூத் வரும். හරි හරි ප්‍රොජෙක්ට් එකේ දාලා බලන්න එතකොට යූත් ආයේ நீ ගොඩක්. யார் ஆலயத்தை கிளப்பாய் மாற்ற? ඔබ කවුද දේවස්ථානයේ විනාශ විදිහට විනාශ இந்த කරන්නට? பரம்பரை சொத்தா? උඹගේ පරම්පරාවෙන් ආපු දේවල්ද? இந்த பரம்பரை சொத்திலே போய் போட்டு காட்டி උඹගේ පරම්පරා දේවල්ට ගිහලා දාලා පෙන්නන්න. அவன் இந்த ஊழியத்தை நம்பி உண்மை உள்ளவன் என்று தந்திருக்கிறான். දේවනාසේ ඔබ සබාවකෙක් දේවනාසේ විශ්වාස කරන්න ඔබට දුන්නේ සේවාව. கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணுமா, கிரவுண்ட்ல போய் பாருங்க, ஒரு 20 பவுண்டுக்கு டிக்கெட் வாங்க கஞ்சம். ඒ පවුන්ඩ් නිසා දීලා ටිකට් ගන්න ඔබට ඉගකම சபையா නැහැ. கிடைச்சிச்சு. නුඹට දේවස්ථානයේ දුන්නේ. ஃபுட்பால் வாங்க சபையா கிடைச்சிச்சு. නුඹට ෆුට්බෝල් වලට සභාව දාන්න. பாபைக்கு கூட சபையா கிடைச்சிச்சு. බාබකේ දාන්න සභාව දාන්න இந்த நாட்டியமாடி கிளப்ல ஆட்டதாட சபையா கிடைச்சிச்சு. පිස්සු නටන්නට සභාව දාන්න ගියේ ඔබට. பிரசங்கத்தை மாற்றினாரு. දේශනාව විනාශ කරනවා. ஜனம் போனா காணிக்க வராது. ජනතාව කියන පඬුරු වෙන්නේ. ஊழியக்காரனே எச்சரிக்கிறாய், போதுதானே, நல்லது நல்லது அனுப்புங்க, நல்ல எவ்வளவுக்கு ரீச் பண்ணிருமோ அவ்வளவுக்கு அனுப்புங்கம்மா. Amen. சபை ஊழியக்காரனே, நீ நினைப்பதை செய்வதற்கு உன்னுடையதல்ல ஊழியம். සභාවේ නායකයා නුඹ හිතනවා වගේ නෙවෙයි සේවාව. නුඹගේ කැමත නෙවෙයි. இந்த வேதத்தின்படி நீ ஊழியம் செய்ய, நீ செய்யாத தூக்காத இந்த ஊழியத்தை. නුඹ වේවසාව උස්ලන්න නැතුව කරන සේවාව. காசை வாங்கி புடுங்கிறது ஜனத்திட்ட. මනුෂ්‍යගේ සල්ලි ඉල්ලලා ஒரு நல்ல பணக்காரன் இப்ப பிரதர் சொல்றார், அந்த பிரதர் நல்ல ஒரு பிசினஸ் மேன். එයා තමයි ඒකට කිව්වා අය බිස්නස් කෙනෙක් කරනවා. சில பாசஸ் என்ன செய்யறாங்க, பாச கூட்டிட்டு போறாங்க, நல்ல காரியத்தாரவனை கூட்டிட்டு போறாங்க, සමහර පාසවල එකගෙන යනවා හොඳට පටු දෙනවා நல்லா කියලා. சாப்பிடுவாங்க. மத்த நார்மல் விசுவாசி தினம் கூப்பிட மாட்டாங்க. නිකන් ඇදවියන්තෙන් අඬ ගන්නෑ. சாதாரண விசுவாசி கடையை போறவங்க கூப்பிட மாட்டாங்க. සාධාරණ පටු දාන්න අඬ நல்லா ගන්නෑ. காசுக்காரனை கூட்டு போய் நல்லா சாப்பிட்டு, பிரதர் இன்னைக்கு ஒரு 50 பவுன் கூட வந்துட்டு போலன்றது. හොඳට සල්ලි දාන්න එකගලා අද පවුම් 50 වැඩිපුර වුණා. வாயில போற நேரம் தெரியாது 50 பவுன் கூட போகுதுன்னு. කටට කාමදාති பேட்டி පේන්න தொலைச்சி தூக்கி வந்து அமுக்குன்னு தெரியாதா, இன்னொரு 50 பவுன் கூட போகுது. රොටි කාම කටට දාන්න තේරෙන්නද පවුම් 50 அந்த ගන්න. மனுஷனை பில் கட்ட வைக்கணும், அதுதான் உனக்கு பிளான். එතකොට කියනවා එතකොට යා බිල ගෙවයි කියලා ඒකයි ප්ලෑන් එක. இல்லையா, ஊழியக்காரன் வெக்க இல்லையா? දෙවනස් සේව කරනාට ලැජ්ජ නැද්ද? அவன் விரும்பி பாசல் இன்னைக்கு என்ன டின்னர்னா சரி சந்தோஷமா எடுத்துட்டு போ. யா இல்லையா, வஞ்சிச்சு இருக்கிறது. එයා ආස වුණා නම් අද මගේ ගානේ ඩිනර් කියලා කිව්වා නම් ගන්න. ඒ ලැජ්ජ නැද්ද? வீடியோல பார்த்துட்டு நல்லா வீடியோல பார்த்து வச்சுட்டு அவன் ஒரு நல்ல காசு கண்ணா கூப்பிடுறதுக்கு பார்க்க கூட்டிட்டு போறது. හොඳට නිවස් එකක් එහෙම බලලා තියලා ඒ සල්ලිකාරේ නායක වෙන යනවා. அவனுக்கு முன்னாடி தான் நெகோஷியேஷன். ඔහුගේ ඉස්සර තමයි කතා කරන්නේ. 200,000 pounds I have only 100,000. அவன் பாவம், ஐயோ
பாஸ்டர் பிரதர் நீங்க இப்போ வரி பண்ணாங்க நான் தான் 1 லட்சம் பவுண்ட் நான் தந்துடுறேன். ඒ ළඟ ඉන්න කෙනා දිහා බලලා ඔය ගාන කිප්පු ගමයි යා කියන්නේ අනේ පාස්නේ පවුනේ පාස්ට බයන්නේ පා මම මේක ගෙවන්න කියලා කියනවා. வெக்கமில்லை அப்படியே தான் காசு வாங்க ஜனங்க. ශ්‍රී ලජ්ජ නැද්ද ඔය වගේ දේවස්ථාන? அது விசுவாசி அது ஆடுகள் அல்லவா? ඔබගේ දේව ඒ දරුවා ගෑවිලා ඔබගේ පැටළුවන් නේද? கார் வாங்க கூட்டிட்டு போகுது. பாஸ்டர் சொன்னானே கார் வாங்க அவன் தருவாருன்னு கார் வாங்க போகுது. 25,000 pounds. I thought it's only 15,000 pounds. முதலே தெரியும் 25 தெரியும் கூட்டிட்டு போறது அவனே சேர்த்து. බලන්න කාර් ගන්න නිසා එයාවත් එක්කගෙන යනවා. ඒකත් එයා ඉතුරු සල්ලි දානවා. அவன் நல்ல காசு இருக்கு. ඔවුන්ට සල්ලි දීනවා ඒ නිසා. பிரதர் நாளைக்கு மாறி நம்ம கார் பார்க்க போறோம். බ්‍රදර් එනවාද මම කාර් එක බලන්න යනවා. அப்பாயின்மென்ட் இருக்கு. ஒரு அப்பாயின்மென்ட் இருக்கு. මට අපොයින්ට්මන්ට් එකක් තියෙනවා. இல்ல ப்ளீஸ் பிரதர் நான் யாரையும் கேட்கல உங்களே தான் கேட்கறேன். Please, அவனுக்கு காரை பத்தி நல்லா தெரியும். ප්ලීස් මම කාගෙන් ඇහුනේ ඔයාට තමයි කාර් ගෙන්න දන්නේ කියලා කියනවා. அவனுக்கு காரை பத்தி நல்லா தெரியாது விசுவாசியை பத்தி இவருக்கு நல்லா தெரியும். එයාට කාර් ගෙන්න දන්නේ හැබැයි එදිරිවන්තයා කියන මෙයාට දන්නේ මෙයා සල්ලි දෙයි කියලා කියනවා. I saw in the advertisement it was only 25,000 pounds. It was only 15,000 pounds. மகன் ஜாயிப்பா அவன் பாப்பா பாஸ்டர் 40,000 pounds போறேன் பாஸ்டர். வாங்காத பிச்சை எடுக்காத. ඒ නිසා ඒ ඉංගා කන්න එපා දේවනාසික දාසයෝ. விசுவாசியை வஞ்சிக்காத பொய்க்கி. එදිරිවන්තයෝ රවට්ටන්න එපා. பரலோகம் கொண்டு போறதுக்கு தான் ஜனத்தை தந்திருக்கிறார் கடவுள். ස්වර්ගයට එක්කන් යන්න තමයි ජනතාව දේවනාසික தேவை දීලා இருந்தா செய்தியை கேட்டு நீ சில தியாகத்தை பார்த்து உன்னை ஊழிய பங்க பார்த்து ஜனம் கொண்டு தரும். ඔබ සේවාවෙන් දේවනාසික කැප වෙලා යටක් කරනවා ජනතාව ගෙනන් දෙන්න දේවනාසික ஒரு කරනවා. முக்கிய அனௌன்ஸ்மெண்ட் செஞ்சா ஜனம் கொடுக்கும். ඒකේ ඉම්පෝர்ටන්ට් ඇනවුන්ස්මන්ට් එකක් කරා ජනතාව ගෙනන් කරා சீக்கிரம் திருச்சபை பொம்மை அடிச்சிருக்கிறாங்க. நாங்க முடிஞ்ச உதவி செஞ்ச மற்றபடியே செய்யறாங்க. அவங்ககிட்ட ஆல்ரெடி காசு இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு விரும்பினா கொடுங்க. நாங்க சேர்த்து அம்மாவுக்கு அனுப்புவோம். போன முறை தந்த 130 பவுண்ட்ஸ் your father ஜான்சன் பிரதர் இன்னும் நாங்கள் அனுப்பவில்லை. இருக்கு அங்கேதான் இருக்கு நீங்க பார்க்கலாம். சாய் சர்ச்சில் போட்டிருக்கு. மீதி காசை சேர்த்து நாங்கள் கொண்டு அனுப்ப வச்சிருக்கிறோம். அனுப்பி ඒ සායන්ස් පල්ලියට නිසා ඒ පල්ලියට නිසා අපි එකතුතරව සල්ලි එහෙම තාම තියෙනවා. ஒவ்வொரு காணிக்கையும் உண்மையாக இருக்க வேண்டும். හැම පාඩරෙක්ම සදාගෙන ඉන්න ඕනේ. அந்த ஜனம் கஷ்டப்பட்டு உழைக்கிற ඒ ජනතාව කොච්චර මානසික වෙලා හම්බ அது කරන්නේ. இரவு பகலா ஓடி பிளேட் கழுவி வேலை செஞ்சு மேனேஜரா இருந்து கஷ்டப்பட்டு அவன் ஏச்சி வாங்கி உழைக்கிற பணம் அது. ඔව් ඒගොල්ලෝ මානසික වෙලා දුක් වෙලා අනුන්සුගේ බැනුම් ගාලා හම්බ කරන සල්ලි ඒක. சபை எப்படி நடத்துறது தெரியாம அலைஞ்சு திரிகிறாரே. සභාව කියලා සභාව කොහොමද ගොඩනගන්නේ කියලා දන්නේ නැතුව இந்த இரண்டாவது சர்ச் கட்டப்பட்டுச்சு. දෙවෙනි සභාව ගොඩනගනෝනේ. இது இயேசுக்கு பின்பதாக 60-70ல மீண்டும் உடைஞ்சு போச்சு. මේ යේසුස් වහන්සේට පසුව 80 වෙනි කැඩිලා ගියා. அத்தனை அவர்தவள ஏக்கம் கிடைக்கியா. ඊට වැඩිපුර කැඩිලා ගියා. இயேசு சொன்னார் கல்லில் ஒரு கல் இல்லாமல் போகிறது. යේසුස් වහන්සේ කිව්වා මේ ගොඩනගල එක ගලක් නැතුව பிதாவின் வாசஸ்தலத்தை கல்லர் குகையாக்குகிறார். මගේ දෙවියන් පියාණන් වහන්සේගේ දේවස්ථානය සොරකම් ස්ථානයක් කරනවා. அது என்ன பிரசங்கம் தெரியுமா? இப்ப நான் சர்ச்சுக்குள்ள கிருபை. දැන් සභාව ඇතුලේ මොනවද දේශනා කරනවද? කරුණාව. கிருபையினால் எல்லாம் முடிந்தாயிற்று. කරුණාවෙන් හැම දෙයක්ම සිදු වෙලා ඉවරයි. பழைய ஏற்பாடு நியாய பிரமாணம் தேவை. பாஸ்டர் சுரேன் 10 கற்பனையை படிப்பிச்சார். இதை போய் இன்னொரு சர்ச்சில் படிப்பிச்சா அடுத்த நாள் பாஸ்டர் சொல்லுவார் பாஸ்டர் இனி நீங்க பேச வர தேவையில்லை. ஏன்னா நியாய பிரமாணம் செத்து போயிட்டு பாஸ்டர் இப்படிதான் பேசுறாங்க. එයා කිව්වා වගේ මේ දසමින පරතවක කතා කරනවා වගේ තවත් පල්ලියකට ගිහලා කතා කරන ඒකදී අනිත් ඊට පස්සේ සභාව දේශනා කරන්න දෙන්නේ නැහැ. මේක පැනලා කියනවා. இந்த சபைக்கு இந்த செய்தி தான் தேவை. මේ සභාවට මේ දේශනාව තමයි අවශ්‍ය. 10 கற்பனை தான் தேவை. මේ දසපණත තමයි අවශ්‍ය. என்னடா நியாய பிரமாணம் ஒழிச்சு போயிட்டு பிரசங்கம் பண்றாங்க. මොනවාද මේ දසපණත ඉවරයි කියලා දේශනා කරනෝනේ. பவுல் சொன்னா පවුල් කිව්වා. அப்ப நியாய பிரமாணம் உங்களத பட்டுச்சு கிருபைதாய் நீண்டா நீங்க என்ன பாவமும் செய்யலாம். நியாய பிரமாணம் நியாயம் தீர்க்காது. அதுதான் என்னோட கான்செப்ட். පවුල් කිව්වා ඔබ කරුණාව කියලා කියනවනේ ඒ දසපණත කිසිම දෙයක් අවශ්‍ය නැහැ. ඔයගොල්ලන් පව් කරන්න එක වැරදි වෙන්නේ නැහැ කියලා කියනවා. அப்படின்னு வச்சா එහෙම තිබ්බනම් இந்த கிருபையை பேச ஒருத்தனை காணிக்க வாங்க கூடாது. ඔය කරුණාව ගැන කතා කරන එක්කෙනෙක්වත් පඳුරු ගන්න නරකයි. தசமபாகம் வாங்க கூடாது. දසේ කොටස ගන්න නරකයි. இந்த டாக்டரினா என்ன கொள்கையா? ඒකත් ඒ මගේ ડોක්ටරින් එකද නෑ. இந்த நியாய பிரமாணம் இருக்கு பழைய ஏற்பாடு. මේ දසපණත තිබෙන්නේ පරණ කිව්සිමේ. காணிக்கையும் பழைய ஏற்பாடு தான். මේ පඳුරු ගැන තිබෙන්නේ පරණ நியாய කිව්සිමේ. பிரமாணம் வேணாட்டி
දසපනතට යටන්න නැත්තම් ඔබ පඳුරු ගන්න නරකයි. Special offering, raw offering, cook offering, kick offering, cook offering. අර එක ජාති ඕෆරින් කීක ගන්නවා. ஜனத்திட்ட இருந்து பிடிக்க பிடிக்க உயிர் எடுக்கிறது அவங்கட. ජනතාව රවට්ට සල්ලි நீ ගන්නවා. என்ன ஊழியம் செய்யணும்? ඔබ මොනවාද සේවය நம்ம කරන්නේ? சர்ச் ரன் கட்டுது, அது சரி, இது சரி. என்ன கடவுளுக்கு செய்யற நீ? සභාව ගොඩනගන අරක කරන මේක කරන ඔබ මොනවාද இப்ப කරන්නේ? இந்த சபையில பாஸ்டர் ஜோஷுவா சிஸ்டர் கிருபால வந்து துறப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சம்பளமும் இல்ல. මේ යෝෂුවා පාෂි යෝෂුවා කිරිබා ඒගොල්ලෝ ගන්න සභාව ඇරලා අම්මා වැඩක්ම කරනවා. ඒගොල්ලන්ට සත්ත පාක්වත් පඩි ஒரு கொடுக்குறாங்க. ஒரு சம்பளம் இல்ல, ஒரு காரியம். அவன் கடவுள் அன்புக்கு வந்து ஏன்னா தெய்வீக செய்யறது. ஒரு பாஸ்டர் அவனுக்கு 1500 பவுண்ட் கார் சம்பளம், மனுஷிக்கு சம்பளம், பிள்ளை ரெண்டுக்கு சம்பளம். என்னடா லாரிங்களா சம்பளம் சொல்லி ඒ දේවස්ථානයේ අරින්න නිසා පාස්ටර්ගේ භාර්යාවේ යට වාහනයක් ඒගොල්ලන්ට පඩියක් ඔය වගේ මොනවාද දේවනාංශ பெட்ரோல் பாஸ்டர் விசிட்டிங் போறாங்க, பெட்ரோல் அடிக்கிறாங்க. என்ன விசிட்டிங் செய்யற? පාස්ටර් විසිටින් යන පෙට්‍රෝල් ගන්නට පල්ලි සල්ලි ගන්නේ. 2 ஹாஸ்பிடல் ஜெபம், ஒரு 3 வீட்டு விட்டு. හොස්පිටල් ජව යත්තා දෙකයි එක හොස්පිටල් மற்ற எல்லாம் சொந்தமா சுத்துறது. அடித்தோ. அங்க போவ, இந்த ஹாஸ்பிடலுக்கு போவ, அங்க போவ, இங்க போவ. අර சமகட்ட. අම ස්ථානෙට යනවා සභාවෙත් තියෙන සල්ලි වල පෙට්‍රෝල් ගාලා. நியாயப்பிரமாணம் இல்லை என்று போதிக்கிறாய் என்றால், 10 கற்பனை தேவை என்று போதிச்சா, நீ தசமபாகம் காணிக்கமா கூட அதுவும் பழைய ஏற்பாடு. ඔබ දසපනත අවශ්‍ය නැහැ කියලා දේශනා කරනවා නම් ඔබ පටරු ගන්නත් නරකයි සභාව තුල. ஏன்னா இதுவும் பழைய ஏற்பாடு, அதுவும் பழைய ஏற்பாடு. ඒක මේකත් පරණ ගිවිසුම අරකට පරණ ගිවිසුම. அப்படின்னா நீ பழைய ஏற்பாடுன்னா அந்த இஸ்ரேல் உடுப்பை உடுத்தி கொண்டு யாரும் கடவுளுக்கு விரோதமா வந்தா கத்தியோட நின்று வெட்டி கொண்டு இருக்கிறது தான் பழைய ஏற்பாடு. පරණ ගිවිසුම ඒව කිව්වනම් කවුරුන් ඔබට විරුද්ධව ආවනම් පියා අති තියාගෙන ඔබ කපාගෙන ඉන්න ඕනේ. ඒක அப்படி තමයි. நீங்க எல்லாரும் ரோபர் மாதிரி உடுத்தி அந்த கூட ஒரு மாதிரி ஸ்கர்ட் மாதிரி எல்லாம் போட்டுக்கொண்டு யூதன் இப்படி தாவித போல போட்டுக்கொண்டு நிக்கணும். காணிக்க தசமபாகம் வாங்கினேன், அதுவும் பழைய ஏற்பாடு, இதுவும் பழைய ஏற்பாடு. ඒකත් ඒ වගේ ඒ ආත්මිෂය අත්තවගේ දිග සාය වගේ දෙයක් අඳගෙන පියා තියාගෙන ඒ පරණ ගිවිසුම කොහොමද ඒක හිටියද මිනි මරාගෙන ඒ වගේ පරණ ගිවිසුම எல்லாம் செய்து முடித்து விட்டார். යේසුස් වහන්සේ හැම දෙයක්ම කරලා அவர் ඉවරයි. முடிச்சது சரி, நீ அவர்களை இடையே செய். එයා කරා නුඹ ඒක කරන්න පටන් அவர் ගන්නවා. முடிச்சது இருக்கட்டும், அதனால தேங்க்யூ, நீங்க முடிங்க போய். එයා කරපු එක යාපත හොඳයි. නමුත් ඔබත් කරන්න நாம செய்ய மாட்டோம், අපිත් කරන්නේ இயேசு முடித்து விட்டார். යේසුස් වහන්සේ කරලා ඉවර කරා. எல்லாரும் தெரியும் அவர் முடிச்சது, பைபிள்ல எனக்கு முடிச்சாரு. හැමෝටම දන්නවා එයා කරලා ඉවරයි කියලා. ஜனங்களை ஏமாற்றாதே, ජනතාව රවට්ටන්න එපා. ஜனங்களை வஞ்சிக்காதே, ජනතාව රවට්ටලා ගන්න එපා. உங்களுடைய அதிகாரங்களை காட்டாதே. ජනතාවට ඔබගේ පාලන සභාව තුළ ඔබගේ පාලන බොරුවට சபை කරන්න. இயேசுவுடையது. සභාව දෙවියන් වහන්සේගේ. இந்த இரண்டாவது ஆலயத்தை வெஸ்பியன் என்கிற நியாய பெரிய எம்பரர் வந்து வெஸ்பியன், වෙස්පියන් කියන දෙවෙනි සභාවේ வெஸ்பாசியன் என்றும் சொல்லலாம், வெஸ்பியன் என்றும் சொல்லலாம், වෙස්පියන් කියලා කියන්න පුළුවන්. வெஸ்பாசியன் என்றும் சொல்லலாம், වෙස්පාසියන් කියලා කියන්න පුළුවන්. டைட்டஸ், ටයිටස්, நீரோ නීරෝ எல்லாரும் வந்து அழித்து விட்டார்கள். මේ இரண்டாவது ஆலயம் මේකලා ඇවිල්ලා දෙවෙනි ස්ථානයක් දේවස්ථානයක් විනාශ කළ දැම්මා. இப்ப கொஞ்ச காலம் தான் ஆத்மீக சபை என்று தமிழ் சிங்கள சபைகள் பறந்து வந்தது ஐரோப்பாவில். කොච්චර කාල පොඩ්ඩක් කාලෙදි තමයි ආත්මික සභාව කියලා සිංහල සභාව දෙවන සභාව පටන් ගත්තේ. நல்ல வெள்ளைக்காரர் செய்யாத ஊழியங்களை செய்து வந்தார். සුදු අය කරන්න බැරි සේවාවල් ඒගොල්ලෝ කරන්න இன்னைக்கு ஆட்டம் தொடங்கிட்டு, දැන් ආපසු නැටිලා පටන් ගන්නවා. பழைய ஆட்டம் நாட்டில் ஆடின ஆட்டம் தொடங்கிட்டு இருக்கா. දැන් ආපසු රටේ ඒගොල්ලන්ගේ ගමේ නටපු නැටිලා පටන් ගත්තා. எல்லாம் வந்துருதானே. கார் வேணுமா இன்சூரன்ஸ், හැමදේම ආව නේද? දැන් නටනවා. கார் வேணுமா இன்சூரன்ஸ்ல வாங்கலாம், வீடு வேணுமா இன்சூரன்ஸ், அது வேணுமா லோன், இது வேணுமா லோன், எங்கேயும் போய் தொலைய போறோமா ஜிபிஎஸ், அது வேணுமா போன், இது வேணுமா கண்டாக்ட், எல்லாம் இருக்குதானே இன்னைக்கு. මේ හැමදේම කියන ළමනේ හැමදේම අද දවසේ හැමදේම තියෙනවා නේද? முன்பு என்ன, ஐயோ ஆண்டவரே பாஸ்டர் சுரேன் நம்ம போற ரோட் தொலைஞ்சிட்டா, கடவுளே பெட்ரோல்லாம் வீணா போய் பிச்சை எடுத்துட்டு வாங்க, ரோட்ல நின்று காப்பாத்த ஐயா, சரியான வழியை காட்டு ஆண்டவரே ஜெபம். இன்னைக்கு தானே கிக் ஸ்கிரீனை சொரிஞ்சோடனே மேப் காட்டு. ඉස්සර ඔය වගේ ස්ථානයකට යනවා නම් අනේ ස්වාමීනි මම කොයි හරි වැරදිලා යන්න නරකයි උදව් කරන්න අපි කාලේ විනාශ වෙන නරකයි. දැන් ඇවිල්ලා ඔබ පුගමන් අන්න දැම්මා. ஆண்டவரே ஒரு கார் இல்லையா, கஷ்டமா இருக்கு ஐயா, உங்களை நம்பி இருக்கையா தாரையா. இன்னைக்கு கம்ப்யூட்டர் சொரிஞ்சா காசு வருது, கம்ப்யூட்டர் லோனுக்கு அடிச்சா காசு தான். ඉස්සරහට කාරණා නැත්තම් දෙවියන්වහන්සේ පාමුලින්ද අන්නනවා දෙවියන්වහන්සේ මාර්ගයෙන් යුක්ත කරනකම්. නමුත් දැන් යනවා நான் சர்ச்சுக்கு போறதே பெரிய விஷயம் மாதிரி. අපි පල්ලියට එන්නේකම ලොකු දෙයක් அவர் වගේ. சொன்னாரு, நான் உதவி செய்ய வரேன், நான் என் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்ச வந்தேன். කිව්වා නේද මම උදව් කරන්න
සේවය ஒரு කරන්නේ. நாள் நான் சர்ச்சில் சம்பளம் வாங்கினேன். මම කවදාවත් පන්තිස් පඩි ගන්නේ இயேசுக்கு வைத்த அன்புக்காக ஊழியம் செய்தேன். දෙවියන් වහන්සේට තිබු ප්‍රේමයට මම සේවය කරේ. இயேசு வைத்த அன்புக்காக பிரசங்கம் பண்ணேன். දෙවියන් වහන්සේට තිබු ප්‍රේමයට මම සේවය කරේ. இயேசு வைத்த அன்பு அவ்வளவு பெரியது. යේසුස් වහන්සේ තිබු ප්‍රේමය එච්චර විශාලයි. எனக்கு கத்திக்கு பேசக்கூடாது என்று 6 மாதங்கள் ஹார்ட் அட்டாக் வந்தே சொல்லியிருக்காரு. ஆனாலும் அவரை குறித்து பேசாமல் இருக்க முடியாது. මට කෑගාලා කතා කරන්න එපා කියලා වෛද්‍යවරු කියලා මම දෙවියන් වහන්සේකට කතා කරන්න උඹට ඉන්න බෑ. சாவி இன்னைக்கு வரும், நாளைக்கு போ. මගේ මරණය ආදැවිලා ඉට இந்த යනවා. செய்தி மூலம் ஒரு 10 பேர் தேவனுக்கு வயலாக்கி கொண்டார்கள். දේශනාවේ දායකයන්ව දෙවස්තුනේ නැගිටින්න සිදුවනවා. நிம்மதியோடு சாப்பிடுங்கள் போ. සතුටින් ගන්න කැමති நீங்க 10 பேர் 100 பேரை உருவாக்குவீங்க. ඕගොල්ලෝ 10 දෙනා 100ක් එකතු அந்த කරනවා. 1000 உருவாக்கு. ඒ 100,000ක් එකතු කරන්න அந்த පුළුවන්. 1000 உண்மையுள்ள ஊழியர் இந்த தேசத்தில் இருப்பார். ඒ 1000 සැබෑ දෙවියන් වහන්සේගේ அந்த දාසයෝ உண்மையுள்ள ஊழியக்காரர் உலகம் எல்லாம் போவார். ඒ දෙවියන් වහන්සේ සැබෑ දෙවියන් වහන්සේ දාසයෝ ලෝකෙ පුරාම යයි. இயேசுக்கு ஊழியம் செய்ய உண்மையா செய்யுங்க. இயேசு அண்ணாவுடைய அன்புக்கு செய்யுங்க. යේසුස් වහන්සේ සේවය කරන සැබෑ ප්‍රේමයෙන් කරන්න. இந்த பிள்ளைக்கு 10 வயசு. මේ දරුවන්ට අයන වයස 10යි. நேற்று 3 மணிக்கு நாங்க இங்க வந்ததுலேருந்து பின்னேற 7 மணி மட்டும் இருந்து இந்த வேலை செஞ்ச இந்த மிஷன் பிள்ளை අවස 3 10 வயசு. රෑ 7 වෙනකම වයස 10යි. මේ காலையில ඇමජාන් 7:30 கொண்டு போய் தகப்பன் ஜோஷுவா பாஸ்டர் கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க. 7:30 උදෑසන අතවාරන දරුවන්ගේ ගෙනල්ලා දාලා යනවා. மாமா ඒම මෙතනම වෙලා ඉන්න ඒ දරුවන්. அது வளர்க்குற வளர்ப்பு. ඒ දරුවන්ව ගොඩනගන්නේ பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறனால இவ்வளவு இருக்க முடிஞ்சது. සුදන් වහන්සේ ඔයගොල්ලෝ තුල ඉන්න නිසා තමයි එච්චර කොහොමද ඉඳගෙන හිටියේ. தேவாவியானவருடைய அலக்கழிப்பு சும்மா இருக்கேடாது கிண்டி கொண்டு இருக்குமாமே. සුදන් වහන්සේ නැතව ඔයගොල්ලන්ට ඉන්න බෑ එක ස්ථානයක. அதான் சொல்றேன், உபவாச ஜெபத்துக்கு என்னைய பிரசங்கி அனுப்பிட்டு 3 மணி தியானத்துக்கு 5 தடவை பாச வெளியேற போயிட்டான். මාව නිරාරයාත්නාවට පැය 3කට අනගාලා පස් පාරක් තමයි එළියට ගිහිල්ලා. எப்படி ஜனம் வரும்? කොහොමද ජනතාව සභාව තුලට என்ன එන්නේ? வாசிப்பே வந்து நீங்க சும்மா இல்ல. නිරාරයාත්නාවට සාදම් තෝරන්න நீங்க ඕනේ. ஸ்பெஷல். இல்ல நீங்க வர மாட்டீங்க. ඔබට ඇවිල්ලා ස්පෙෂල් නැත්තම් මේ ස්ථානයට போய் நீங்க ஒரு நாள் சம்மர் வெக்கேஷன் கொண்டாடி கொண்டிருப்பீங்க. නැත්තම් ඔබ ඇවිල්ලා මේ සමහර වෙකේෂන් එක එන්ජොයි කරගෙන ඉන්නේ. ஆத்மீகத்தை விரும்புகிற நீங்கள் தான் கடவுளோடு இருக்கிறீங்க. ආත්මය දෙවියන්ගේ ආත්මන වාසි ප්‍රේම කරන හැම කෙනෙක් பரிசுத்தாவி இருக்கிற நீங்க தான் கடவுளோடு இருக்க සුදන් முடியும். වාසය සමග ඉන්න අය විතර දෙවියන් සමග ඉන්න පුළුවන්. சத்தியத்தை விரும்புகிற மனுஷனுக்கு தான் இருக்க முடியும். සත්‍යතාවයේ ප්‍රේම කරන මනුෂ්‍ය විතර දෙවියන් සමග ඉන්න 9 மணி தேர்தல் இருக்கிறாங்க. யூத் தானே பய- டான்ஸாடியை வச்சிருக்கிறேன். පැය 3ක් ඉන්නවනේ බලන්න අපි නටනට තියන් ඉන්නේ. 4 பிரசங்கம், දේශනා 4ක් 3 வர்ஷிப், වර්ෂිප් 3ක් 2 செஷன் பிரயாஸ் සෙක්ෂන් දෙකක් යාත්‍රා பிள்ளைங்க இருக்குது. யூத் சின்ன பிள்ளைங்க அந்த ஒத்னி அந்த பிள்ளை 10 வயசு 8 வயசு காலை 4 மணிக்கு பிரயாணம் பண்ணி வந்திருக்கு. அந்த அது சொல்லிட்டு மகளை பாருங்க தான் இருக்கு. බලන්න අර කුඩා දරුවක් ඇවිල්ලා අවස 4 ඉඳන් ඉන්නවා. அந்த குழந்தையை பாருங்க, காலையில 4 மணிக்கு பிரயாணம் பண்ணப்பட்டாங்க. බලන්න 2 வயசு ඒ කුඩා දරුවා දිහා බලන්න උදෑසන 4 ඉඳන් ஏன்னா அந்த அம்மாவுக்கு கஷ்டம் இல்லையா வச்சிருக்கேன். ඒ මවට අමාරු නැද්ද දරුවා? கஷ்டம். අමාරුයි. ஆனா தேவ சமுத்திர பிள்ளை නමුත් ජේනවාසික දේවස්ථානයේ ඉන්න නිසා நமக்கு வளர்க்க தெரியாது. திருப்பி நியாயமும் சமய குறை சொல்றதும் இப்ப ட்ரெண்ட் மாறிட்டு கல்ச்சர் மாறிட்டு இது ஸ்ரீலங்கா இல்ல இந்தியா இல்ல. ஸ்ரீலங்காவுக்கு என்ன இயேசு கோமணம் கட்டிட்டு இருக்கிறார். අපිට இங்க දරුවා கோமணம் கோமணம் இருக்கிறார். அதே இயேசு தானே இங்க இருக்கிறார். ඒ දෙවියන් වහන්සේ එකම දෙවියන් වහන්සේ මේ ස්ථානයේ තින්නේ. அதே பிதாவானே இங்க இருக்கிறார். එදා පියාණන් වහන්සේ මේ ස්ථානයේ அதே பரிசுத்தாவியானே இங்க ඒ இருக்கிறார். සුදන් වහන්සේ මේ ස්ථානයේ நீ ඉන්නවා. ஊழியக்காரரை நீ நடத்துறது சரியில்லை, அதனால உங்களால செய்ய முடியுது. දේවාසික දාසයන් ඔබ කියනවා කියන්න කැමති නුඹ කරන එක වැරදි ජීවනයේ සයිකල් වල බැරිද තිබෙන්නේ. அதுக்கு பிறகு ஜனத்தை சொல்லுங்க, அது ஜனம் வராது, வெக்கேஷன் தானே போயிடும், நீ செய் அது வரும். ඊට පස්සේ කියනවා ජනතාව එන්න වෙකේෂන් එක නුඹ හරියට කරනවා නම් ஏய், நீ දේවාසික வெக்கேஷன் ஓடணும், அதுக்கு தான் நீ முயற்சி எடுக்கிற. ඔබ ඇයි නුඹට වෙකේෂන් දුවන්න ඕනේ ඒකයි නුඹ ඒ ගැන කතා කරන්නේ. அருமையானவர்களே, ඒ වෙනස ප්‍රේමවන්තයනි. இப்படி அழைக்கப்பட்ட சபை 2ஆம் முறை මේ දෙවෙනි සැරේ විනාශ කරන ලබන සභාව முதலாவது கட்டப்பட இருக்கிறது. තුන්වැනි සැර ගොඩනගන්න තිබෙනවා. இது கட்டப்படுவதற்காக මේක ගොඩනගන්න නිසා அநேக ஊழியக்காரர்கள் பாடுபட்டார்கள். ගොඩාක් දෙවියන්වහන්සේගේ දාසයෝ கிறிஸ்துவுக்கு பின் 325ஆம் ஆண்டிலே ක්‍රිස්තුස් වහන්සේට 325 321 விசிப்பாயின் 25 கான்ஸ்டன்டைன் மூலம் கத்தோலிக்க திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டது. ඒ කතෝලික සභාව ගොඩනගන්න ලැබුණා. கிறிஸ்துவுக்கு பின் ක්‍රිස්තුස් වහන්සේට පසුව 1517ஆம் ஆண்டு காலங்களிலே 1500 වසරදී மார்ட்டின் லூதர் மூலம் லூதரன் சபைகள் பெண்டிகோஸ் இந்த சுவிசேஷ இவாஞ்சலிக்கல் சபைகள் தொடங்கியது. සුභාරාජ්‍ය වාචනික සභාවල් පටන් ගත්තා. அங்கிருந்து சற்று காலம் கழித்த பின்பதாக
1534 1534 ஆங்கிலிக்கன் திருச்சபை தொடங்கியது. 34 ඇංග්ලිකන් සභාව පටන් ගත්තා. ஹென்றி VIII ராஜா மூலம் தொடங்கப்பட்டது சர்ச் ஆஃப் இங்கிலாந்து. රජතුමෙක් වෙනුවෙන් ஹென்றி VIII පටන් ගත්තා ඒ සභාව. அது அவருக்கு வாஞ்சையிலே செய்யவில்லை. குவீன் ஆஃப் அரகன் அந்த மனைவியை விவாகரத்து செய்து ஆன் போலேனை திருமணம் முடிப்பதற்காக சபையை மாற்றி ஆங்கிலிக்கன் சபையை தொடங்கினார். එයාගේ භාර්ය තවත් කෙනෙක්ව විවාහ බඳින්න නිසා එයා විවාහ කරන නිසා සභාවේ නම වෙනස් කරලා මම පටන් ගත්තා. ஆனால் மனைவிகள் நல்ல ஊழியக்காரர்கள் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து இருந்து ஆங்கிலிக்கன் சபைகளை தொடங்கினார்கள். ඒ නිසා යාපත් දෙවනාසගේ දරුවා 16 යාවිලා ඇංග්ලිකන් සභාව පටන් ගත්තා. 1534 ADக்கு பின்பதாக சபைகள் எல்லா இடமும் பரவியது. 34 AD වල සභාවල අවස්ථානන ஒரு பக்கம் லூதரன் புராட்டஸ்டன்ட் சர்ச்சுகள் பரவி போகிறது. एक पद्धक यूद प्रोटेस्टेंट सभावल पटन गत्ता. மார்ட்டின் லூதருடைய தியாகத்தினால் உண்டானது. मार्टिन लूथर वರಿಗೆ කැපවීමෙන් இதெல்லாம் போன பின்பதாக உங்களுடைய இதே இங்கிலாந்து தேசத்திலே මේ ආමම ගියාට පස්සේ මේ දේශය ඔබගේ இங்கிருந்து உலகம் எல்லாம் போன திருச்சபை மெத்தடிஸ்ட் திருச்சபை මේ ඉඳා ලෝකෙ පුරාම ගිය මැතනි සභාව ஜான் வெஸ்லி சார்ல்ஸ் வெஸ்லி என்கிற ரெண்டு பரிசுத்தவான்கள் ජෝන් වෙස්ලි චාල්ස් වෙස්ලි කියන සුද්ධවන්තයෝ දිනනේ கிறிஸ்துவுக்கு முன் 1738 1738 1738 දී ක්‍රිස්තුස් වහන්සේට ප්‍රථමයෙන්ද ஜான் ஜேசு வாசன பசுவா යේසුස් වහන්සේට පසුව 1738 1738 දී சவானா என்னும் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். සමානගේ අමස්ථානෙම ගිහිල්ලා සුස්මාරජ தேசம் விட்டு தேசம் போனார் ஜான் வெஸ்லி. දේශය අර දේශෙට ගියා ජෝන් වෙස්ලි. சார்ல்ஸ் வெஸ்லி 8000க்கு மேற்பட்ட பாடல்களை பாடி தேவனை துதித்து இங்கிலாந்து முழுவதும் பரப்பினார். චාල්ස් වෙස්ලි 8000කටත් වඩා ගීතිකාවල් කියලා එයා ඉංග්‍රීසි දේශ පුරාම ගෙවුවා. கிறிஸ்மஸ் பாட்டிலே ஹார்க் தி ஹெரல்ட் ஏஞ்சல் சிங் என்று பாடுவோம். அது சார்ல்ஸ் வெஸ்லியினால் உருவாக்கப்பட்ட பாடல். ඒ ක්‍රිස්මස් ගීතිකාවේ හාතේ කියන ගීතිකාව චාල්ස් වෙස්ලි ලියපු ගීතිකාව. அதன் பின்பதாக ඊට පසුව சுவிசேஷம் எல்லா இடமும் போனது. සුභාරංචි භූමිය පුරාම ගියා. வேதம் எல்லா இடமும் பரவியது. சபைகள் கட்டப்பட்டது. දේවස්ථාන භූමිය පුරාම ගියා. සභාව ගොඩනගන්න පටන් ගත්තා. எத்தனையோ பரிசுத்தவான்கள் ரத்தம் சிந்தினார். මේ අතරෙන්දී කොච්චරද සුද්ධවන්තයෝ ලේවඳුරුවා. அவர்களை சிறையிலே போட்டார்கள். ගොඩාක් දෙනෙක් ඉස්සරගෙදර දැම්මා. சில ஊழியக்காரர்கள் நெருப்பிலே போட்டு எரித்தார்கள். සමහරක් ඒගොල්ලෝ ගින්න දාලා පිච්චුවා. திபெத் என்கிற ஊரில் எல்லாம் ஐஸ் மலையிலே புதைத்து வைத்தார்கள். කියන්නේ ස්ථානයේදී ඒගොල්ලන්ගේ අයිස් කන්දේ ඒගොල්ලෝ වලලා තිබ්බා. தேவனை அறியாதை ஆசிய நாடுகளிலே வெட்டி கொண்டார்கள். දෙවියන් වහන්සේව දන්නත්තේ ආශිර්වාද රටවල එකම දරුවා කැපුවා. இப்படி எல்லாம் செய்து பரவினதுதான் தேவனுடைய මේ ඔක්කොම කරලා තමයි එළිදර වෙච්ච දේ තමයි දෙවියන් 1906 ஆண்டு 1906 1906 102 வருஷங்களுக்கு முன்பதாக அசுசா என்கிற அமெரிக்காவிலே அசுசா ரிவைவல் உண்டானது. அந்த அசுசா இடத்துக்கு வரும் பொழுது ஜனங்கள் சுகமடைவார்கள். ஒரு ஃபேக்டரியிலே தொடங்கப்பட்ட ஆலயம். ஒரு ஃபேக்டரி குடோனிலே தொடங்கப்பட்ட ஆராதனை. ஸ்டேஷனுக்கு வரும் பொழுதே பரிசுத்தாவியானவர் தொடங்குவார். இல்லாதவர்களுக்கு கைகள் வளரும். வீடியோக்களிலே எடுக்கப்பட்டது, போட்டோக்களிலே எடுக்கப்பட்டது, ஆதாரங்கள் எடுக்கப்பட்டது. மோசையின் காலம் மட்டுமல்ல, 100 வருஷங்களுக்கு முன்பதாக நடந்தவைகள்.
டெலிகிராம் ரேடியோவில மெசேஜ் கொடுத்தார். रेडियो पटंगारा चिट्टाकालनी पास बिलिग्राम पटंग कथा करने அவர் पटंग 40 கோடி ஜனங்களுக்கு மேலே சுவிசேஷம் பேசினார். कोटी अतलिकटा तडिप्रत या அவருடைய सुबार 50 வருஷ ஊழியத்திலே අවුරුදු 80ක් යාවේ சேவை කරා அவர்களுக்காக செய்த அந்த அத்தனை உத்தம ஊழியத்திலே 40 கோடிக்கு மேலே சுவிசேஷம் பேசினார். ඒ අවිල දෙවියන්වහන්සේ වෙනුවෙන් कोटी 40ක් විතර සුභාරංචි කතා ஒவ்வொரு කරා நாட்டிலே பாச தினகரன் ஆசியாவிலே ඒ ආසියා දේශෙත් පාස දිනකරන් ஐயா ராஜேந்திரம் அறிந்தவரில் அவருடைய ஊழியத்திலே அற்புதம் கண்டு கொஞ்சம் எழுப்பி நிலைங்கிறார். பிரதர் ராஜேந்திரம் கண்ண கொஞ்சம் எழுப்பி நிலைங்கம்மா குவிக்லி. பப்பா அறிஞ்சவங்க பப்பாட ஊழியத்தில் கண்டவங்க கடவுள் இதுகளை மனுஷன் கூட அம்மாவும் தான் கௌஷி எழுப்பி நிலைங்கம்மா. நீங்க இப்போ பிறக்கையில் அம்மா ரசிக்கப்பட்டவங்க. இந்த சின்ன சதையிலேயே கருணாந்தமெல்லாம் பழைய டேவிட் எல்லாம் 80s வந்தவங்க. මේ කුඩා මේ අයකම මේ සභාවේ අපේ සභාව ඉස්සෙල්ලා හිටපු අය சிஸ்டர் மர்சி எல்லாம் யுத்த நேரத்தில் அம்மாவோட யுத்தங்களுக்கு வன்னி பிரதேசங்களில் போய் ஊழியம் செஞ்சு வந்தாங்க. සිස්ටර් මේසි ඔතුම යුද්ධ වෙලේදී ඒ කියලා සුභාරංචි කිව්වා எல்லாம் எங்களுக்கு எல்லாம் ஒரு பர்த்டே இருக்காது. ஏன்னா எல்லா காசும் ஊழியத்துக்கு அப்பா பாவிச்சிருவார். அப்ப எங்களுக்கு பர்த்டே யாராவது ஒரு விசுவாசி செஞ்சாதான் ஒரு பர்த்டே. சிஸ்டர் விஷானெல்லாம் நல்லா அவங்களோட சகோதரன் எல்லாம் டிஐஜி தங்கவேலு அவங்களோட மாமா எங்களுக்கு கேக் வாங்கி கொடுத்து அவங்க தான் எங்களையே கொஞ்சமாவது சந்தோஷமாய்ப்பாருங்க. அப்படிதான் அந்த ஊழியர்கள் கட்டப்பட்டது. අපිට අවිල්ලා කේක් එකක් කපන්න අපේ ළඟ අපේ තාත්තා සේවාවටමයි පාවිච්චි කරේ. නමුත් ඒගොල්ලන් තමයි ඒගොල්ලන්ගේ තාත්තලාත් එක්ක ඇවිල්ලා අපිට කේක් එකක් அதான் எப்போ வந்தாலும் கூப்பிடுவோம். ඒ නිසා අපි කොයි වෙලෙත් ඒගොල්ලන් ඇව්ව අඩ ගන්නවා අපි. அந்த அன்புக்கு தான் கூப்பிடுவோம். ඒ ආදරේ නිසා பழைய ஆட்களை பார்க்கணும்னு தான் கூப்பிடுவோம். පරණාය බලන්න ඕනේ කියලා අපි අඩ ගන්නේ. நன்றி மறக்கிறதுக்கு இல்ல. ඒගොල්ලන් කරපු දේ යාපත අපි අමතක කරන්න මිනිස්සු නොවේ. அவர்கள் பாருங்க அவங்க அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்க? ඒගොල්ලන් අඬනවා. ඇයි ඒගොල්ලන් අඬන්නේ? Because they saw the suffering in the ministry. ඒගොල්ලන්ගේ ඇස් දෙකෙන් දැක්කා අපි Why they cry? Why they cheering? ඔගොල්ලන් ஏன் அழுகுறாங்க? ඇයි ඒගොල්ලන් They අඬන්නේ? saw the hardship and the trials which this ministry ඒගොල්ලන් had. දැක්කා ඇස් දෙකෙන් දැක්කා අපි ගියේ ඒ තදබරේ තත්ත්වේ වේදනාව பிரசிடென்ட் கூப்பிடுறான், பிரைம் மினிஸ்டர் கூப்பிடுறான், ஜெபிக்கிறதுக்கு வா, ஆராதனை நடத்துல கூப்பிட்டு இருக்கிறாங்க. பிரசிடென்ட் சர்ச்சுக்கு வந்துட்டு போகலாம். ඒ මිනිස්ටර් වල අපි වට ගන්නවා අපේ සභාවට ප්‍රශ්න இல்ல යනවා අවිල යනවා. ஏன் ඇයි? ஆண்டவருக்கு நின்னீங்கன்னா தேசம் உங்களோட கால்ல வந்து දෙවියන් වහන්සේ පිටන දේශය ඔබගේ කකුල් ළඟට එනවා. பண்டிகை வெஸ்ட் மினிஸ்டர்ல போய் ஜெபிச்சுட்டு வாரோம். අපි වෙස්ට්මින්ස්ටර් ගිහලා යාත්‍රා කරලා එනවා. ஒருவேளை இந்த நாட்டு பிரஜைக்கு கிடைக்காத கடவுளுக்கு தான் அழைக்கிறோம். මේ රටේ ඉන්නේ සුදු අයට නැති දේ අපිට தேவாස දෙනවා. நாங்க மட்டுமா தியாகம் இல்லை, எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க தியாகமா வேலை செஞ்சவங்க. අයිකෝත් අපේ විතරද අපිට කලිමුත් ඒගොල්ලන් කැප වෙලා ஐயா அம்மாவர்கள் இலங்கை முழுவதும் சுவிசேஷம் பேசினார். අයිකෝත් අපි මාව ඇවිල්ලා ශ්‍රී ලංකාව පුරාම සුභාරංචි කිව්වා. ஐயாவை 8 முறை கொல்ல தேடினார்கள். 8 times they attempted to murder my father. තාත්තාව ඇවිල්ලා 8 සැරයක් මරන්නට සෙව්වා. Few years ago they kept a bomb to assassinate me and my mother in Golface in Karamutti. ඒ ගෝල්ෆෙස් කියන ස්ථානයේදී බෝම්බයක් දැක්වුවා මාවත් මරන්නට. But it doesn't stop preaching God. නමුත් ඒ සුභාරංචි කියන එක දේශනාව නතර කරේ නැහැ. Till our last breath we will proclaim the word. අන්තිම මොහොත දිනක දේවාසික වචන ගැන කියනවා. சபைகளை கட்டுவோம், සභාව ගොඩනගනවා. சுவிசேஷம் பேசுவோம், சபைகளை திடப்படுத்துவோம், සභාව සතුටුමත් කරනවා. மற்றவர்களை churches-க்கு போய் திடப்படுத்துவோம், අනිත් සභාව ගොඩනගනවා. සතුටුමත් කරනවා. சபைகாரங்களை கட்டுவோம், சுவிசேஷம் பேசுவோம். සභාව ගොඩනගනවා සුභාරංචි කතා உயிர் කරනවා. இருக்க வரையும் செய்வோம். අපේ පණ දිනක අපි කරනවා. ஆகவே நாம் எழுந்து நின்று let us all stand. අපි සෑම දිනම නැගිටින සිට ஒரு 5 நிமிஷம் இருக்கு, we are going to pray. විනාඩි 5ක් තියෙනවා අපි 10 minutes பிந்தினாலும் தப்பாடாதீங்க. විනාඩි 5ක් තරක් වුණා නම් இந்த கஷ்டப்பட்டு கட்டப்பட்ட ஊழியங்கள் சபைகள் இயேசு ஜீவிக்காரர்கள் அது ஒரு பகுதி. யார் யார் எத்தனை ஊழியக்காரர் படுத்த ரத்தம் கண்ணீர் ஜெபங்களை இன்றிருக்கிற ஊழியக்காரன் சரியா பாவிக்க வேண்டும். බලන්න මේ දේවස්ථාන යේසු ජීවමාන සභාවේ කොච්චරද ලේවා කුරලා කොච්චරද මානසික කරනවා. ஜீசஸ் மட்டும் இல்லை, ஜீசஸ் යේසු ජීවමාන සභාව විතරක් නෙමෙයි ඕනම සභාවක් මම කතා කරන්නේ ඒක ඇවිල්ලා ඉතින් ඉන්න දේවේ කරන සේවය කරන ආයේ සැබෑවෙන් අරියක් කරන අවශ්‍ය කරනවා. நினைச்சதெல்லாம் சபையில செய்யலாது. අපි හිතපු දේ හැමදේක්ම සභාව තුළ කරන්න බෑ. அதான் சங்கீதம் 50:21 சொல்லுது. ඒ නිසා තමයි ගීතාවලිය 50:21 කියනවා. ஆண்டவர் சொல்றார், දේවදාස කියනවා நீ எல்லாம் செய்த பொழுது நான் மௌனமா இருந்தேன். ඔබ සෑම දෙයක්ම කරද්දී මම
නියඬ வைத்தியா. නියඬ වෛද්‍යයා කියලා තිබෙනවා. ஆகவே நான் வல்லமை இல்லாதவர் என்று நீ நினைத்தாயோ? මම බලය නැති කෙනෙක් කියලා ඔබ හිතුවාද? இவ்வளவு பயங்கரமான வார்த்தை சபை. කොච්චර බලවත් වචනේද? அவர் மௌனமாய் இருக்கிறார் என்று நாம் விளையாட முடியாத சபைகளோ. එයා නිශ්චලව ඉන්නවා කියලා අපි හිතන්න අරකයි. வெளிப்படுத்தலிலே 7 சபைகளிலே 5 சபையை கடவுள் கண்டித்தார். එලිදරව් වල සභාවල් පහකට විරුද්ධව දෙනවාසේ කතා කරා. பவுல் சொல்கிறார், පවුල් කියනවා. எல்லா சபைகளை குறித்ததான பாரம் தான் எனக்கு உண்டு. හැම සභාවක් ගැන තියෙන බරක් මට තිබෙනවා. ஜீசஸ் லிவ்ஸ் அல்ல, அது ஒரு சபை. යේසුස් ජීවමාන සභාව නොවේ, ඒක සභාවක් තමයි. எல்லா சபைகளை குறித்ததான හැම සභාවක් ගැන දෙනවාසේ කතා කරන්නේ. உங்கள் மேலே அந்த பாரம் இருக்கிறதுனால நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ඔබට මේ බර තිබෙන නිසා තමයි මේ ස්ථාන ඇවිස්සින්නේ. பயப்படாதீங்க, கால வேலைக்கு தைரியமா இருங்க, சோர்ந்து போகாதீங்க, Amen. முன்னோக்கி செய்து கொண்டே போங்க. Hallelujah. ධෛර්යවත් වෙන්න, දේවනාසයේ සේවය කරන්න. இயேசு ජීවිக்கிறார், இயேசு மீண்டும் வருவார். යේසුස් Hallelujah. இயேசு வருவார். Amen. உங்கள் குடும்பம், உங்கள் தனிப்பட்ட சபை, காங்கிரிகேஷன் சபை, ஆத்மீக சபை பாதுகாத்துக் கொள்ளுங்க. පවුල් පුද්ගලික සභාව, ඒ වගේම පවුලේ සභාව, ආත්මික සභාව, සභාවල ඔබ බාර அந்த உத்தரவாதம் உங்களுடைய கையில். ඒ සභාව බලාගන්න එක ඔබගේ අස්සෙන් දීලා තිබෙන්නේ. அது உங்களுடைய கையில இருக்கு. ඔබගේ අස්සෙන් දීලා තිබෙන්නේ. அதை கவனமாய் பாருங்களேன். அதுதான் கத்துறோம். யாரோ வந்து அழிச்சிட்டு போற தோட்டம் அல்ல. කවුරුහරි இயேசு சுவாமி என்கிற ராஜாவின் தோட்டம். යේසුස් වහන්සේ කියන රජතුමාගේ උයන මේක විනාශ කරන්න කටත් அந்த දෙන්නේ. சபைகள் சரியாக நடத்தும். ඒ සභාවල අරියාකරේ ගොඩනගා ගන්න ඕනේ. பரிசுத்த ஆவியை பெறாதவர் සුදන් වහන්සේ ලබා ගත්තේ නැති අය இந்த ஒரு நேரம் கிடைக்கிறது. මේ මොහොතක් ඔබට ලැබෙනවා. ஆண்டவர் கேளுங்க. ஆண்டவரே, ස්වාමිනී, if you haven't received the Holy Spirit, ඔබ සුදන් වහන්සේ ලබා ගත්තේ නැත්නම් just ask God. Just close your eyes and ask God. ඔබගේ ඇස් වසා ගන්න මේ මොහොතේදී. Father, පියාණනි, I need your Holy Spirit. මට ඔබගේ සුදන් වහන්සේ ඕනේ කියලා කියන්න. I need you, Father. මට ඕනේ කියලා කියන්න. நீர் மற்ற எல்லாரையும் நிரப்புகிறீர். ඔබ හැමෝම පුරවනවා නේද? You are filling other people. Why don't you fill me? ඔබ හැමෝම ආලිප කරනවානේ, ඇයි මාව පුරවන්නේ When the නැති Spirit කියලා. of the Lord comes and abides in you, සුදන් වහන්සේ අන්න මාව ආලිප කරන්න. when the Spirit of the Lord comes to you, සුදන් වහන්සේ ඔබ තුළට එද්දී your tongues will change. ඔබගේ දිව වෙනස් වෙයි. You will speak unknown languages. ඔබ ඇවිල්ලා අන්‍ය භාෂාව කතා කර ඔබට දන්න. You will speak the gift of tongues. ඔබ අන්‍ය භාෂාව කතා කරයි. The gift of tongues will operate in you. ඒ අන්‍ය භාෂාව ඔබ තුලින් ක්‍රියා වෙන්න පටන් You will feel the electrical force, kind of electrical force in you when the Holy Spirit comes upon you. ඔබගේ සුදන් වහන්සේ ඔබ තුළට බැසෙද්දී ඔබට දැනෙයි ඒ ඉලෙක්ට්‍රිකල් ඒ කියන්නේ විදුලිය ඔබ තුලින් It ගලා cannot be explained. It cannot be ඒක explained. කියන්න බෑ. Each person has different experience. එක්කෙනාට එක එක්ස්පීරියන්ස් තියෙනවා. When Holy Spirit abides you. සුදන් වහන්සේ ඔබ ආලේප කරයි. If you have failed to receive the Holy Spirit, this is a good opportunity. ඔබ ඒ සුදන් වහන්සේ ලබා ගන්න බැරුව තත්ත්වයක් තිබුණා නම් මේකයි හොඳම වෙලාව සුදන් වහන්සේ පෙරෙන්නේ. If you have received the Holy Spirit but you have forgotten, if you haven't practiced it for a long time, and if that Holy Spirit has been submerged in your life, this is a good time to boost and expand and also to build a spirit in you. ඔබ සුදන් වහන්සේ ලබාගෙන සිටින පුළුවන්. නමුත් ඒ වුණාට ඔබ තුල ඒ සුදන් වහන්සේගේ ඉන්න මැකී කියලා තිබෙන්න පුළුවන්. නමුත් මේකයි හොඳම වෙලාවේ සුදන් වහන්සේව ගින්නක් ලෙස නැගිටිනවා. ඒ අත්දැකීම ගැන එක. பரிசுத்தாவியை பெற ஆயத்தமாயிருங்க. සුදන් වහන්සේ ලබා ගන්නට ලෑස්ති වෙන්න. பாடுவோம், நாங்கள் பாடப் போகிறோம். අපි ගීතිකා ගායනා நீங்கள் කරගෙන ஜெபத்தோடு பாடுங்க. ඔබ යාත්නාවෙන් ගායනා කරන්න. யாரையும் வேடிக்கை பார்க்காதீங்க. කාදියක් බලන්න එපා. Don't look upon others. කාදියක් බලන්න එපා. You ask God to fill you. ඔබ දෙවියන්වහන්සේගෙන් ඉල්ලන්න මාව පුරවන්න සුදන් වහන්සේ. Ask God, Lord, you come in me. කියන්න දෙවියන් වහන්සේ මා සමග එන්න. Abide in me. මා තුල Come upon me, Father, මා තුලට එන්න. and be with me. මා සමග ඉන්න. And you are the temple of God. ඔබමයි දෙවියන් වහන්සේගේ දේවස්ථානය. பரிசுத்தாவியானவரே, සුදන්